محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال الله عز وجل إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون حديث தொகுக்கப்பட்ட வரலாறு என்கிற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு முஸ்லீமும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் இஸ்லாம் என்று சொன்னால் அல்லது இஸ்லாத்தின் மூல ஆதாரங்கள் என்று சொன்னால் குர்ஆன் மற்றும் ஹதீஸ். குர்ஆன் ஹதீஸ் என்கிற இந்த இரண்டு வஹியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கினான். குர்ஆனும் வஹிதான், ஹதீஸும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வஹிதான், இறை செய்திதான். குர்ஆன் வஹி என்பதில் யாருக்கும் சந்தேகம் கிடையாது. ஆனால் ஹதீஸுடைய வஹி விஷயத்திலே அந்த காலத்தில் இருந்தே சில குழப்பவாதிகள் குழப்பங்களை ஏற்படுத்துவதாக வரலாற்றிலே நம்மால் பார்க்க முடியும். குறிப்பாக இந்த சமீப காலகட்டங்களில் இந்த நூற்றாண்டில் ஹதீஸ் தொடர்பாக குழப்பங்கள் இன்னும் அதிகமாக உருவெடுத்து ஒரு கூட்டமாகவே ஹதீஸை மறுக்கக்கூடிய ஒரு கூட்டமாகவே உருவாகி இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். மற்றபடி ஹதீஸ் வஹி கிடையாது, ஹதீஸ் அல்லாஹுடைய செய்தி இல்லை என்கிற அந்த கருத்து சஹாபா வாழ்ந்த காலத்திலிருந்தே சில மக்களிடத்தில், சில வழிகட்ட சிந்தனை உள்ள மக்களிடத்தில் இருந்திருக்கு என்பதற்கு ஆதாரங்கள் உண்டு. உதாரணத்திற்கு இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நபித்தோழர். அந்த சஹாபியிடம் ஒரு நபர் சந்தித்து பேசிய பொழுது, ஆதாரம் அப்படின்னா குர்ஆன் மட்டும்தான், ஹதீஸ் கிடையாது, ஹதீஸை வைத்து பேசாதீர்கள் அப்படி சொல்கிற மாதிரி ஒரு நபர் என்ன செய்கிறார், வந்து பேசுகிறார். அதற்கு இம்ரான் பின் ஹுசைன் சில கேள்விகள், குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரங்களை வைத்து பேசாமல் அறிவு ரீதியாக அறிவுபூர்வமாக யோசித்து பார்க்க வேண்டும் என்பதற்கு சில கேள்விகள் கேட்குறாங்க. சரிப்பா, ஹதீஸ் வேண்டாங்கிறியே, குர்ஆன் அல்லாஹ் தொழும்படி சொல்கிறானே, எத்தனை வேளை தொழணும், எந்தெந்த நேரத்தில் தொழணும், எத்தனை ரக்காத்துகள், இந்த தகவல்களை குர்ஆனிலிருந்து எடுத்து காட்ட முடியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜகாத் கொடுக்கணும் கடமை அப்படின்ட்டு குர்ஆனில் சொல்கிறானே, ஜகாத் எந்த அளவுக்கு பணம் இருந்தால், செல்வம் இருந்தால் ஜகாத் கடமையாகும், எந்தெந்த பொருளில் ஜகாத் கடமையாகும், எந்த அளவு ஜகாத் கொடுப்பது அவசியம், இந்த தகவல்களை குர்ஆனிலிருந்து எடுத்து காட்ட முடியுமா அப்படின்ட்டு அந்த சஹாபி அந்த நபரை பார்த்து கேட்டதாக ஒரு ஹதீஸில் பார்க்குறோம், ஒரு செய்தியில். அப்போ என்ன அர்த்தம்? அந்த காலத்திலிருந்தே இந்த சிந்தனை, ஹதீஸ் ஒரு ஆதாரம் இல்லை அல்லது ஹதீஸ் வஹி கிடையாது, இறை செய்தி கிடையாது என்கிற அந்த சிந்தனை சிலரிடம், சஹாபா வாழ்ந்த, சஹாபா உயிரோடு இருந்த காலத்திலே சில பேருக்கு அந்த சிந்தனை வந்து இருக்கு என்பதற்கு இது எடுத்துக்காட்டு. அதே போல் தான் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா எழுதிய ஒரு நூல் இருக்கு, அல் என்கிற பெயரில். அந்த நூலில் பல தலைப்புகளில் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா மார்க்க அடிப்படைகளை குறித்து விவாதிக்கிறார். அதில் ஒரு தலைப்பு என்ன? எல்லா ஹதீஸுகளையும் புறக்கணிக்கும் கூட்டத்தை பற்றி. அந்த தலைப்பு பாப் மன் ரத்தத்தில் அஹ்பாரா, பாப் அன் தாயிஃபத்தின் ரத்தத்தில் அஹ்பாரா குல்லஹா, எல்லா ஹதீஸுகளையும் புறக்கணித்த, நிராகரித்த கூட்டத்தை பற்றி. இந்த தலைப்பு எதை சுட்டி காட்டுகிறது?
இமாம் ஷாஃபிஈ வாழ்ந்த அந்த 2ஆம் நூற்றாண்டில் ஹதீஸே வேண்டாம், ஹதீஸ் இறை செய்தியே கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருந்திருக்கிறது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு. இந்த நூற்றாண்டில் பழைய இந்தியா, அந்த இந்தியா பாகிஸ்தானுடைய பிரிவுக்கு முன்பாக இருந்த பழைய இந்தியாவில் ஹதீஸுகளை மறுக்கக்கூடிய ஒரு கூட்டமே உருவாகிவிட்டது. முன்கிரு சுன்னா, ஹதீஸ் மறுப்பாளர்கள் என்று நாம் சொல்வோம். அந்த கூட்டம் தனக்காக வைத்து கொண்ட பெயர் அஹ்லுல் குர்ஆன், குர்ஆன் உடையவர்கள், குர்ஆன்காரர்கள். எனவே அந்த கூட்டம் உருவாகியது. அவர்கள் ஒரு கூட்டமாகவே தனக்கென ஒரு அழைப்பு, தனக்கென புத்தகங்கள், தனக்கென தனி பள்ளி வாசல்கள் என்றெல்லாம் உருவாக்கி அவர்கள் செயல்பட ஆரம்பித்தார்கள். இப்படி ஹதீஸை இறை செய்தியே கிடையாது, அது வஹியே கிடையாது என்று சொல்லக்கூடிய குழப்பத்தை இந்த உம்மத்தில் நம்மால் பார்க்க முடியும் என்பதற்கு இது ஒரு சில எடுத்துக்காட்டுகள். ஆனால் நாம் குர்ஆனும் அல்லாஹுடைய வஹி, ஹதீஸும் அல்லாஹுடைய வஹி என்பதை மிக உறுதியாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஹதீஸ் அல்லாஹுடைய வஹி என்பதற்கு குர்ஆனிலும் ஆதாரம் உண்டு, பல ஆதாரங்கள் உண்டு. ஹதீஸிலும் அதற்கு பல ஆதாரங்கள் உண்டு, அறிவுபூர்வமாகவும் பல ஆதாரங்கள் உண்டு. அதில் ஒரு சில ஆதாரங்கள் என்று சொல்வதாக இருந்தால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நஜம் சூராவில் சொல்கிறான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த நபி, இந்த தூதர், தன்னுடைய இச்சைப்படி அவர்கள் பேசுவதில்லை. அவர்கள் சொல்வதெல்லாம், அவர் உச்சரிப்பதெல்லாம், அவர் பேசுவதெல்லாம் அல்லாஹுடைய வஹியின் அடிப்படையில், அல்லாஹுடைய செய்தியின் அடிப்படையில். எனவே இது நேரடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டம், மார்க்கம் என்று எதெல்லாம் பேசுகிறாரோ அது எல்லாமே அல்லாஹுடைய வஹி என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு. சரி, இன்னொரு ஆதாரம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பக்ரா அத்தியாயம் 143, 144 இந்த வசனங்களில் கிப்லாவை மாற்றுவது குறித்து சட்டத்தை சொல்கிறார். இனிமேல் காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுங்கள், இனிமேல் காபத்துல்லாவை முன்னோக்கி தான் தொழ வேண்டும் என்கிற அந்த சட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறார். அந்த வசனத்தில் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், இதற்கு முன்பு இருந்த கிப்லாவை நாம் ஏன் கிப்லாவாக ஆக்கியிருந்தோம் என்று சொன்னால், இவ்வாறு கிப்லாவை நாம் மாற்றும் பொழுது உங்களை யார் உண்மையில் பின்பற்றுகிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு. ஆரம்பத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுங்கள் என்று சொன்னவுடன் பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுது வந்த அந்த மக்கள் ஒரு கட்டத்துக்கு பிறகு, அதாவது மதீனா வந்து ஒரு 17-18 மாதங்களுக்கு பிறகுதான் அல்லாஹ் கிப்லாவை மாற்றினான். மதீனத்து வாழ்க்கை, மக்கா வாழ்க்கை முழுவதும், மதீனா வாழ்க்கை ஆரம்பத்தில் 17-18 மாதங்கள் பைத்துல் மக்திஸ் தான் கிப்லாவாக இருந்தது. இனி இப்படி இரண்டாவது கிப்லா காபத்துல்லா என்று மாற்றும் பொழுது நபி சொன்னவுடன் யார் அதை ஏற்று நடக்கிறார்கள், உண்மையான முஸ்லிம்கள் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே அதுக்கு அல்லாஹ் பயன்படுத்திய ஒரு வார்த்தை என்ன? இதற்கு முன்பு இருந்த கிப்லாவை நாம் ஏன் கிப்லாவாக ஆக்கினோம் என்று சொன்னால், இவ்வாறு அடுத்த கிப்லாவை மாற்றும் பொழுது முஹம்மதை யார் உண்மையில் பின்பற்றுகிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு. எனவே இந்த வசனத்தின் அடிப்படையில் இரண்டாவது கிப்லாவை, காபத்துல்லாவை கிப்லாவாக சொன்னதும் அல்லாஹ் தான், முதல் கிப்லா பைத்துல் மக்திஸை முன்னோக்கி தொழ வேண்டும் என்று சொன்னதும் அல்லாஹ் தான். ஆனால் ஒட்டுமொத்த குர்ஆனை எடுத்து தேடி பாருங்கள், பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுங்கள் என்கிற எந்த வசனமும் கிடையாது. என்ன அர்த்தம்? அது இந்த வகையில் வரவில்லை. அது அல்லாஹ்வுடைய சட்டம் தான், அல்லாஹ்வுடைய கட்டளை தான். அல்லாஹ் தான் பைத்துல் மக்திஸை கிப்லாவாக ஆக்கினான். ஆனால் அந்த கட்டளை, அந்த வஹி குர்ஆனுடைய வஹியில் இல்லை, அது ஹதீஸ் என்கிற வஹியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எனவே ஹதீஸும் அல்லாஹ்வுடைய வஹி தான். எனவே தான் அல்லாஹ் சொல்கிறான், அந்த முதல் கிப்லாவை நாம் ஏன் கிப்லாவாக ஆக்கினோம் என்று சொன்னார். எனவே அல்லாஹ்வுடைய கட்டளை ஒன்று குர்ஆனில் கிடைக்கும் அல்லது ஹதீஸில் கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு வசனத்தில், நிசா அத்தியாயத்தில் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நபியே, எப்படி நாம் இப்ராஹீமுக்கு முன்பாக நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு, அதேபோல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அடுத்து வந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இவர்களுக்கெல்லாம் எப்படி நாம் வஹி செய்தோமோ இதே போல்தான் முஹம்மதே உங்களுக்கும் நாம் வஹி செய்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி வஹி வருகிறது என்று சொன்னால், எப்படி முந்தைய நபிமார்களுக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், மூசா, ஹாரூன் உடைய பெயர்களும் அந்த வசனத்தில் உண்டு, இவர்களுக்கெல்லாம் எப்படி வஹி வந்ததோ இதே போல்தான் உங்களுக்கும் வஹி வருகிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இப்போது யோசித்து பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதம் கொடுத்ததாக ஒரு ஆதாரம் உண்டு. சூரத்துல் ஆலாவுடைய கடைசியிலே சூஃபி இப்ராஹிம் மூசா, இப்ராஹிம் மற்றும் மூசாவுக்கு வழங்கப்பட்ட ஏடுகளிலும் அல்லாஹ் இதே உபதேசத்தை
சொல்லியிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். சரி, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு தனி வேதம் கிடைக்கப்பட்டதாக ஆதாரங்கள் கிடையாது. சரி, குறிப்பாக மூசா ஹாரூன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே வசனத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தௌராத்தை கொடுத்தான், ஆனால் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுக்கு தனி வேதம் வழங்கப்படவில்லை. ஆனால் அவருக்கும் வஹி வருவதாக அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்கிறான். சரி, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உதாரணத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தௌராத் கொடுத்தது ஒரு கட்டத்துக்கு பிறகுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அழைத்து தூர்மலையில் அவர்கள் தொடர்ந்து பல நாட்கள் நோன்பு வைத்து அடுத்துதான் தௌராத் என்கிற அந்த ஏடுகளை வாங்கி வந்தார்கள். ஆனால் அதற்கு முன்பு வரை அவர்கள் மக்களுக்கு எதை அடிப்படையாக வைத்து பேசிக் கொண்டிருந்தார், உபதேசம் செய்து கொண்டிருந்தார்? ஃபிரௌனிடம் பேசிய பொழுது, பனி இஸ்ராயீலிடம் தாவா செய்த பொழுது தௌராத் கிடைத்தது ஒரு கட்டத்துக்கு பிறகு. தௌராத் வழங்கப்படுவதற்கு முன்பு எந்த வஹியை கொண்டு, எந்த வழிகாட்டுதலை கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் மக்களை வழி நடத்தி வந்தார் என்று சொன்னால் ஹதீஸ் போன்ற வஹிதான். எனவே வேதம் என்கிற ஒரு வஹி உண்டு, வேதம் அல்லாத ஒரு வஹி உண்டு. வேதம் என்று சொன்னால் அதை எடுத்து படிப்போம், வாசிப்போம். வேதம் அல்லாத வஹியை திலாவத்து செய்ய மாட்டோம். இந்த இரண்டு வகையான வஹியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கு வழங்கினான். எனவே எப்படி மூசாவுக்கு, ஹாரூனுக்கு, இப்ராஹிமுக்கு வஹி வந்ததோ அதே போன்றுதான் நபியே உங்களுக்கும் நாம் வஹி செய்கிறோம் என்று சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இரண்டு வகையான வஹி வந்தது. ஒரு வஹி தௌராத் என்கிற வஹி, அது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு கிடைத்த வஹி. ஆனால் அதற்கு முன்பாக ஒரு நீண்ட காலகட்டம் மூசா அலைஹிஸ்ஸலாம் சமூகத்தில் பணிகள் செய்து கொண்டுதான் இருந்தார்கள். எந்த வஹியை அடிப்படையாக கொண்டு? தௌராத் என்கிற வேதம் என்கிற அந்த வஹி அல்லாத இன்னொரு வஹியை கொண்டு. எனவே அதே போல்தான் நபிக்கும் வஹி வருகிறது என்று சொன்னால் என்ன பொருள்? ரசூலுக்கும் வேதம் என்கிற வஹியும் வந்திருக்கிறது. குர்ஆன் வேதம் அல்லாத ஒரு வஹியும் வந்திருக்கிறது, அதுதான் ஹதீஸ். எனவே இதே போல்தான் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் வேதம் என்கிற வஹி தௌராத், வேதம் அல்லாத ஹதீஸ் போன்ற இன்னொரு வஹி. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுக்கு வேதம் என்கிற வஹி தனியாக அல்லாஹ் கொடுக்கவில்லை, ஆனால் ஹதீஸ் போன்ற வஹியை அல்லாஹ் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்திருந்தான். வேதம் வழங்கப்படாத நபிமார்கள் அத்தனை பேருக்கும் வேதம் என்கிற வஹி கிடைக்கவில்லை, ஆனால் ஹதீஸ் போன்ற வஹி கிடைத்திருக்கிறது, வேதம் வழங்கப்படாத நபிமார்கள். இப்படி அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் என்கிற வஹி, ஹதீஸ் என்கிற இன்னொரு வஹி, இரண்டு வஹி வழங்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், அலா இன்னி ஊதீதுல் கிதாப வ மிஸ்லஹு மஅஹு. கவனமாக கேளுங்கள், அல்லாஹ் எனக்கு குர்ஆனையும் குர்ஆன் போன்ற இன்னொரு வஹியையும் கொடுத்திருக்கிறான். எனவே குர்ஆன் என்கிற வஹியும் ரசூலுக்கு அல்லாஹ் வழங்கினான். குர்ஆன் போன்ற இன்னொரு வஹி, அதாவது ஹதீஸையும் வழங்கினான் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஒரு ஆதாரம். இப்படி இன்னும் பல ஆதாரங்கள் உண்டு. எனவே அடிப்படையாக நாம் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் அல்லாஹ்வுடைய வஹி, அல்லாஹ்வுடைய வார்த்தை. ஹதீஸ் அதுவும் அல்லாஹ்வுடைய வஹிதான். ஆம், வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் அல்ல. செய்தியை அல்லாஹ் ரசூலுக்கு சொல்வான். அந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வார்த்தைகளை பயன்படுத்தி கோர்வையாக மக்களுக்கு எடுத்து சொல்வார்கள். ஆனால் அந்த செய்தி, அந்த இன்ஃபர்மேஷன், அந்த மெசேஜ் அல்லாஹ்வுடைய மெசேஜ். வார்த்தைகள் ரசூலுடைய வார்த்தைகள். ஆனால் குர்ஆன் மெசேஜும் அல்லாஹ்வுடையது, வார்த்தைகளும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். அந்த அடிப்படையில் குர்ஆனுக்கு ஹதீஸை விட கண்ணியம் அதிகமாக உண்டு, அந்தஸ்து அதிகமாக உண்டு. ஆனால் இரண்டும் அல்லாஹ்வுடைய மெசேஜ் தான், இரண்டும் அல்லாஹ்வுடைய செய்தி தான். சரி, அடுத்த கட்டமாக ஹதீஸ் அல்லாஹ்வுடைய செய்தி, அதுவும் வஹிதான் என்பதை புரிந்து கொண்ட பிறகு இந்த செய்தி, இந்த வஹி பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் ஆம், நிச்சயமாக குர்ஆன் என்கிற வஹியும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, ஹதீஸ் என்கிற வஹியும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு ஆதாரம் என்ன? ஹிஜ்ர் அத்தியாயம் 9ஆம் வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ரா வ இன்னா லஹு லஹாஃபிதூன். பெரும்பாலும் இந்த வசனத்தை எடுத்து நீங்கள் மொழிபெயர்ப்பை தமிழில் எடுத்து பார்த்தால் பெரும்பாலும் வேதத்தை அல்லது குர்ஆனை என்று எழுதியிருப்பார்கள். ஆனால் அந்த இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதம் அல்லது குர்ஆன் என்கிற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. மாறாக அல்லாஹ் பயன்படுத்திய வார்த்தை என்ன? இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ரா. அஸ்ஸிக்ர் என்று சொன்னால் உபதேசம், நல்லுபதேசம், நினைவூட்டல் என்று அர்த்தம். இந்த நினைவூட்டலை, இந்த நல்லுபதேசத்தை நாங்கள் தான் இறக்கி வைத்தோம். இந்த நல்லுபதேசத்தை, இந்த நினைவூட்டலை பாதுகாக்கக்கூடியவர்களும் நாங்கள் தான் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த வசனத்தில் இந்த குர்ஆனை நாங்கள் தான் இறக்கினோம் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. இன்னா நஹ்னு நஸ்ஸல்னல் குர்ஆன சொல்லவில்லை. அல்லது இன்னா நஹ்னு நஸ்ஸல்னல் கிதாப, இந்த வேதத்தை நாங்கள் தான் இறக்கினோம் அப்படியும் அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? அஸ்ஸிக்ர். அந்த அஸ்ஸிக்ர் என்கிற வார்த்தையில் குர்ஆனும் ஹதீஸும் இரண்டுமே உள்ளடங்கும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன், ஹதீஸ் இரண்டையும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை
ஏற்றுக்கொண்டான். குர்ஆனை மட்டுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பதாக சொல்லவில்லை, மாறாக குர்ஆன் ஹதீஸ் இரண்டையும் பாதுகாப்பதாக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறான். சரி, குர்ஆன் உடைய வார்த்தைகளை மட்டுமே பாதுகாத்து ஹதீஸை அல்லாஹ் பாதுகாக்கவில்லை, ஹதீஸை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ஏற்கவில்லை. எனவே ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டதா இல்லையா என்பது சந்தேகத்திற்குரிய விஷயம் என்று சொல்லிவிட்டால் அதோடைய ரிசல்ட் என்ன? குர்ஆனும் பாதுகாக்கப்படவில்லை என்பதுதான் அதனுடைய வெளிப்பாடு. அதோடைய ரிசல்ட். ஏன் காரணம் என்ன? அகீமுஸ் ஸலா, ஏற்கனவே இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னது போல் அகீமுஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்கள். இந்த வார்த்தையை வைத்து உங்களால் நினைச்ச முடியும்? இந்த வார்த்தை மட்டுமே வைத்து உங்களால் அல்லாஹ் விரும்பும் வகையில் தொழுகை நிலைநிறுத்த முடியுமா? முடியாது. அகீமுஸ் ஸலா என்கிற வார்த்தையை வைத்து உங்களால் அல்லாஹ் பொருந்தி கொள்ளும் வகையில் தொழுகை நிலைநிறுத்த முடியாது. அந்த அகீமுஸ் ஸலா என்கிற அந்த வார்த்தைக்கு ஏற்ப நீங்கள் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த அகீமுஸ் ஸலாவுடைய விளக்க உரையாகிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை ஹதீஸுகள், தொழுகை தொடர்பான அத்தனை ஹதீஸுகளையும் எடுத்து படித்து அதை நடைமுறைப்படுத்தினால்தான் அகீமுஸ் ஸலாவுக்கு ஏற்ப நடக்க முடியும். எனவே அந்த அகீமுஸ் ஸலா என்கிற வார்த்தை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய விளக்க உரையும் பாதுகாக்கப்பட வேண்டும். அகீமுஸ் ஸலா என்கிற வார்த்தை உண்டு, அதனுடைய விளக்க உரையெல்லாம் அழிந்து விட்டது என்று சொன்னால் அகீமுஸ் ஸலா வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. எனவே குர்ஆனை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனுடைய விளக்க உரை ஹதீஸும் சேர்த்து பாதுகாக்கப்பட வேண்டும். ஹதீஸ் பாதுகாக்கப்படவில்லை என்று சொன்னால் குர்ஆனும் ஒரு வகையில் நினைச்சவில்லை, பாதுகாக்கப்படவில்லை என்றுதான் பொருளாகும். குர்ஆனுடைய டெக்ஸ்ட் உண்டு, ஆனால் விளக்கம் கிடையாது. இந்த வசனங்களுக்கு என்ன பொருள் தெரியாது என்று, குறிப்பாக சட்டம் தொடர்பான வசனங்கள். ஆம், அகீதா தொடர்பான பல விஷயங்களை குர்ஆனில் படித்தே புரிந்து கொள்ளலாம். பல உபதேசங்களை, திருடாதீர்கள் அல்லது விபச்சாரத்தை நெருங்காதீர்கள், இதையெல்லாம் படித்த உடனே புரிந்து கொள்ளலாம். ஆனால் சட்டம் தொடர்பான வசனங்கள் ஏறக்குறைய 500க்கு மேற்பட்ட, டைரக்டாக சட்டம் தொடர்பாக பேசக்கூடிய வசனங்கள் ஏறக்குறைய 500க்கு மேற்பட்ட வசனங்கள் உண்டு. அந்த வசனங்களை ரசூலுடைய விளக்க உரை இல்லாமல், ஹதீஸ் இல்லாமல் புரிந்து கொள்ள இயலாது. அப்படி பார்க்கும் பொழுது குர்ஆன் ஹதீஸ் இரண்டையும் அல்லாஹ் பாதுகாத்தால்தான் இந்த மார்க்கம் பாதுகாக்கப்படும், இந்த நல்லுபதேசம், இந்த திக்ர் பாதுகாக்கப்படும். எனவே இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ரா வ இன்னா லஹு லஹாஃபிதூன் அந்த வசனத்தில் அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸ் இரண்டையும் பாதுகாப்பதாக சொல்கிறான் என்று எடுத்துக்கொள்வதுதான் சரியான கருத்து, சரியான புரிதல். இந்த ஹதீஸ் உள்ளடங்கும் என்கிற விளக்கத்தை இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் இன்னும் சில அறிஞர்கள் பல இடங்களில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் எக்ஸாக்டாக சஹாபா யாராவது அந்த திக்ர் என்கிற வார்த்தையில் ஹதீஸ் உள்ளடங்கும் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்களா அது தெரியல எனக்கு, அல்லாஹ் அலம். ஆனால் இப்னு தைமியா பல இடங்களில் இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ரா இந்த வசனத்தில் திக்ர் என்கிற வார்த்தையில் குர்ஆன் ஹதீஸ் இரண்டுமே உள்ளடங்கும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு இடத்துல வஅன்ஸல்னா இலைக திக்ரா லிதுபய்யின லின்னாஸி மா நுஸ்ஸில இலைஹிம், அவர்கள் மீது இறக்கப்பட்டதை விளக்குவதற்காக நபியை உங்கள் மீது நாம் திக்ரை இறக்கி வைத்திருக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறோம். அந்த வசனத்தில் ஹதீஸுக்கு அந்த வார்த்தை அதிகமாக பொருந்துது, திக்ர் என்கிற வார்த்தை. ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வஅன்ஸல்னா இலைக திக்ரா, நபியை உங்கள் மீது நாம் இந்த திக்ரை இறக்கி இருக்கிறோம். எதுக்கு? லிதுபய்யின லின்னாஸி மா நுஸ்ஸில இலைஹிம், அவர்கள் மீது இறக்கி அருளப் பெற்றதை நீங்கள் விளக்குவதற்கு. அப்போ இறக்கி அருளப் பெற்றது ஒன்று, ஜிக்கிர் அப்படின்ட்டு அல்லாஹ் இறக்குனது அது வேற ஏதோ ஒன்று அப்படி இருக்கணும் இல்லையா? அப்போ இறக்கி அருளப் பெற்ற குர்ஆனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நபியே உங்களுக்கு நாங்கள் ஜிக்ர் கொடுத்துருக்குறோம். அப்போ அந்த வார்த்தை, அந்த வசனத்தில் திக்ருங்கிற வார்த்தை ஹதீஸுக்கு அதிகமாக பொருந்துது. ஆனால் எக்ஸாக்ட்லி சஹாபா யாராவது அந்த திக்ருக்கு ஹதீஸ் அப்படின்ட்டு விளக்கம் சொல்லியிருக்காங்களா தெரியல, அல்லாஹ் அலம். சரி, ஸோ அந்த வகையில் ஹதீஸ் என்பது அல்லாஹுடைய வஹீதான். அந்த ஹதீஸையும் அல்லாஹ் பாதுகாப்பதாக பொறுப்பு எடுத்துக்கொண்டான். ஹதீஸ் குர்ஆன் இரண்டையும் பாதுகாத்தால்தான் மார்க்கம் பாதுகாக்கப்பட்டது என்பதாக அது கருதப்படும் என்பதை அடிப்படையாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு அடுத்த கட்டமாக எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹதீஸை பாதுகாத்திருக்கிறான். இப்போ குர்ஆன் நம்முடைய டாபிக் இல்லை, அதுக்காக நம்ம டைரெக்டாக ஹதீஸ் பற்றி பேசலாம். ஹதீஸ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி பாதுகாத்தான் அப்படின்னா, இரண்டு வழிகளை கொண்டு இந்த ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஒன்று மனனம் செய்வதை கொண்டு, இரண்டாவது எழுதி. சேம் குர்ஆனுக்கு அப்ளை ஆகும். குர்ஆன் மனனம் செய்தும் அந்த வேதத்தை சஹாபாவிலிருந்து இந்த காலம் வரை மனனம் செய்து இந்த உம்மத் பாதுகாத்து வருகிறார்கள், எழுதியும் பாதுகாத்து வருகிறார்கள். சேம் அதே ரூல் ஹதீஸுக்கும் அப்ளை ஆகும். மனனம் செய்தும் ஹதீஸை பாதுகாத்தாங்க, எழுதியும் பாதுகாத்தாங்க.
அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலிருந்து பார்த்தா எழுதுவதை விட மனனம் செய்யக்கூடிய பங்களிப்பு தான் அதிகமாக இருந்திருக்கு ஆரம்ப கட்டத்தில். காலப்போக்கில் என்னாச்சுன்னு சொன்னால் மனனம் செய்வதை விட எழுதி பாதுகாப்பது அதிகமாகிடுச்சு. சரியா? ஆரம்பத்தில் இனிஷியலி மரணம் செய்து பாதுகாப்பது அதிகம் எழுதுவதை விட. நாளடைவில் காலப்போக்கில் எழுதி பாதுகாப்பது அதிகம் மரணம் செய்து பாதுகாப்பதை விட. இப்படி ஹதீஸுடைய விஷயத்தில் இப்படி மாறிடுச்சு. ஆனால் குர்ஆனுடைய விஷயத்தில் பார்க்குறோம், எழுதுவது மரணம் செய்வது இரண்டையும் அல்ஹம்துலில்லாஹ் இந்த காலம் வரை கூட கடைபிடித்து வருகிறார்கள். மரணம் செய்த இந்த ஒட்டுமொத்த முஸ்லிம்களில் ஆயிரக்கணக்கான ஹாஃபிஸுகள் கிடைச்சிருவாங்க. அதே நேரத்தில் எழுதியும் பிரதிகளாகவும் பாதுகாக்கப்பட்டிருக்கு. சரி, ஹதீஸ் பற்றி நம்ம பேசுவதா இருந்தால் ரசூலுடைய காலத்தில் என்ன இருந்துச்சு வழிமுறை அப்படின்னா, அதிகமாக மரணம் செஞ்சு தான் பாதுகாப்பாங்க, ரொம்ப குறைவாக எழுதுவாங்க. அதில் எழுதுவது குறித்து ஆரம்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடையும் விதிச்சிருந்தாங்க, ஹதீஸ் எழுதக்கூடாது அப்படின்ட்டு. 2 விதமான ஹதீஸ் வருது இது தொடர்பாக. ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் எழுதக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சதாகவும், ஒரு ஹதீஸில் ஹதீஸை விரும்புகிறவங்க எழுதலாம் என்கிற அனுமதி கொடுத்ததாகவும் ஒரு ஹதீஸ் உண்டு. 2 விதமான ஹதீஸ். தடை செய்யக்கூடிய ஒரு ஹதீஸு, ஹதீஸையும் எழுதலாம், குர்ஆன் எழுதுவது போல் ஹதீஸும் எழுதலாம் என்று அனுமதி கொடுக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த 2 ஹதீஸை எப்படி அறிஞர்கள் எடுத்துக்கிறாங்கன்னா, ஆரம்ப காலத்தில் மக்கத்து வாழ்க்கை, மதீனா வந்த பிறகு மதீனா வாழ்க்கையின் ஆரம்ப காலகட்டம், அந்த காலத்தில் தான் அந்த தடை இருந்துச்சு, ஹதீஸ் எழுதக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தாங்க, லா தக்துபு அன்னி கைரல் குர்ஆன், அல்லது சிவல் குர்ஆன், குர்ஆனை தவிர நான் சொல்லக்கூடிய எதையும் நீங்கள் எழுதாதீர்கள். இது தடை. யார் குர்ஆனை தவிர நான் சொல்லக்கூடிய மற்ற விஷயங்களை எழுதுகிறாரோ அவர் எழுதிய அந்த விஷயத்தை அழித்து விடட்டும். ஒருவேளை எழுதிட்டாலும் என்ன செய்யக்கூடாது, அது அப்படியே வைக்கக்கூடாது, அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தடை விதிக்கக்கூடிய ஹதீஸ். அனுமதி கொடுக்கக்கூடிய ஹதீஸ் அப்துல்லா பின் அமர் பின் ஆஸ் என்கிற சஹாபி அறிவிக்கிறாங்க, ரசூல் எழுத அனுமதி கொடுத்தாங்க அப்படின்ட்டு. அப்போ இதை எப்படி எடுத்துக்கிறாங்க அறிஞர்கள்? ஆரம்ப காலகட்டத்தில் ஹதீஸ் எழுதக்கூடாது என்கிற ஒரு தடை இருந்துச்சு, சட்டம் இருந்துச்சு. பிற்காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸை எழுதலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்தாங்க. சரி, அந்த தடைக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், குர்ஆனை எந்த ஒரு மிக்சிங்கும் இல்லாமல், மற்ற வார்த்தைகளை குர்ஆனோடு சேர்த்து எழுதாமல், குர்ஆனை மட்டுமே எழுதி பியூராக பாதுகாக்கணும் என்கிற ஒரு நோக்கத்துக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் மட்டும் எழுதுங்க, குர்ஆனை தவிர எதுவும் எழுதாதீங்க அப்படின்ட்டு ஒரு சட்டத்தை சொல்லியிருந்தாங்க. ஏன்னா குர்ஆன் எழுதுகிற சைடில் மற்ற விஷயங்களும் நம்ம நோட்ஸ் எடுக்கிற மாதிரி மற்ற விஷயங்களும் எழுதினா குர்ஆனுடைய வசனங்களோடு மனிதனுடைய வாழ்க்கை, மனிதனுடைய வார்த்தை மிக்ஸாக வாய்ப்புண்டு என்கிற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதிச்சாங்க குர்ஆனுடைய பாதுகாப்புக்காக. ஆனால் எப்போ சஹாபாக்கு அந்த பக்குவம் வந்துச்சோ, என்ன பக்குவம்? குர்ஆனுடைய வசனங்களை தனியாக தான் எழுதி வைக்கணும். குர்ஆனுடைய வசனத்தை எழுதும் பொழுது ரசூல் சொல்லக்கூடிய ஹதீஸுகள் மற்ற விஷயங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்கிற அந்த பக்குவம் வந்துச்சோ, அப்போ ரசூல் என்ன செஞ்சாங்க? எழுதலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்தாங்க. ஆனால் ஸ்டார்டிங்கில் குர்ஆனுடைய வசனங்கள் எழுதுகிறோம், ரசூல் சொல்கிறாங்க, அந்த ஹதீஸை அங்கேயே சைடில் எழுதி வச்சிடறோம், மிக்ஸ் ஆகிடும் என்கிற அடிப்படையில் ரசூல் தடை விதிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அனுமதிக்கு கொடுக்கக்கூடிய ஹதீஸ் என்ன? அப்துல்லா பின் அமர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நான் ரசூல் சொல்லக்கூடிய சில ஹதீஸுகளை எழுதுவேன், அப்போது குரைஷ் மக்கள் என்னை தடுத்தாங்க. குரைஷ்னா யாரை சொல்கிறாரு? முஹாஜிர் சஹாபாக்கள். குரைஷ் கோத்திரத்தை சார்ந்த மக்காவை விட்டு மதீனா அந்த சஹாபா யார்? முஹாஜிர் சஹாபாக்கள். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அப்துல்லா பின் அமர் பின் ஆஸ், நான் ஹதீஸை எழுதிய பொழுது குரைஷ் சஹாபா என்னை தடுத்தாங்க, ஹதீஸ் எழுதாதீங்க, ரசூல் தடை விதிச்சிருக்காரு அப்படின்ட்டு. அப்போ இதை என்ன செய்கிறார் அப்துல்லா பின் அமர் பின் ஆஸ்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று, யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்லக்கூடிய ஹதீஸுகளை நான் எழுத விரும்புகிறேன், ஆனால் குரைஷ் என்னை தடுக்கிறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாராளமாக எழுதுங்க, என்னுடைய நாவிலிருந்து சத்தியத்தை தவிர எதுவும் வராது. அப்போ இந்த ஹதீஸ் என்னது? ஹதீஸையும் எழுதி வைக்கலாம் என்கிற அனுமதி தரக்கூடிய ஹதீஸ். இது மதீனத்து வாழ்க்கையின் அடுத்த கட்டம், 2வது கட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெர்மிஷன் கொடுத்தாங்க அப்படி எடுத்துக்கணும். சரி, இப்படி பெர்மிஷன் கிடைச்ச பிறகு சஹாபா ரசூல் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் எழுதி வச்சாங்களான்னு கேட்டால் இல்லை. பெரும்பாலும் மரணம் செய்கிறது தான் ஹதீஸுகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு சோர்ஸாக இருந்திருக்கு. எழுதுறது ரொம்ப குறைவு. அவர் யாரெல்லாம் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, அப்துல்லா பின் அமர் பின் ஆஸ் ஒரு சில ஹதீஸுகளை அவங்க எழுதி வச்சாங்க. அவங்க என்ன செய்யல, கேட்கக்கூடிய எல்லா செய்தி நோட் பண்ண அப்படி கிடையாது, ஒரு சில ஹதீஸுகள் எழுதி வைப்பாங்க. ஒன்று. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்புக்கு பிறகு எழுதின சஹாபா அப்படின்னு பார்த்தா அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சில ஹதீஸுகளை
அவங்க எழுதி வச்சதா சொல்லப்படுது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சில ஹதீஸுகள், எல்லாமே அதிகமான ஹதீஸ் கிடையாது, ஒரு சில ஹதீஸுகள். அதே மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்பட அவங்களும் சில ஹதீஸுகள் எழுதி வச்சாங்க அப்படின்னு வருது. இப்படி மிக குறைவான சஹாபாக்கள், அந்த சஹாபாவும் நிறைய ஹதீஸுகள் எழுதி வைக்கல, ஒரு சில ஹதீஸுகளை எழுத்து வடிவத்தில் எழுதி வச்சாங்க. பெரும்பாலும் அந்த சஹாபாக்கள் ஹதீஸுகளை கேட்டு மனனம் செய்து பாதுகாப்பது தான் அவங்க கடைபிடிச்ச வழிமுறை. சரி, மனனம் செய்து பாதுகாப்பாங்க இல்லையா? அவ்வாறு பாதுகாக்கும் பொழுது மறதி என்பது ஏற்படுமா இல்லையா? மறதி கண்டிப்பாக ஏற்படும். மரணம் செய்து ஹிஃப்ஸ் செஞ்சு பாதுகாத்த அந்த ஹதீஸுகளில் பல விஷயங்கள் மாறி இருக்கலாமே, வார்த்தைகள் நிறைய மிஸ் ஆகி இருக்கலாமே, மாற்றங்கள் வந்திருக்கலாமே. ஒரு கட்டத்துக்கு பிறகு தான் எழுதுனாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அப்படி இருக்கும் பொழுது அத்தனை வருடங்கள் மரணம் செய்து பாதுகாக்கும் பொழுது அதில் என்னென்ன சேஞ்சஸ் நடந்துச்சோ என்கிற சந்தேகங்கள் என்ன செய்வாங்க இந்த ஹதீஸ் மறுப்பாளர்கள் உண்டு செய்வாங்க. ஹதீஸ் எழுதப்பட்டது ரசூலுடைய இறப்புக்கு 100 வருஷம் கழிச்சு தான். அந்த 100 வருஷம் அந்த கேப்பில் மரணம் செய்து பாதுகாக்கும் பொழுது என்னென்ன மாற்றங்கள் நடந்துச்சோ அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பதில் அப்படின்னா, இந்த சஹாபா பெருமக்கள் ரசூலுடைய ஹதீஸுகளை கேட்டு மரணம் செஞ்சு பாதுகாத்தாங்க இல்லையா, அந்த சஹாபாக்களுடைய மெமரி பவரும் இந்த காலத்தில் உள்ள நம்முடைய மெமரி பவரும் ஒரே மாதிரி தான் இருக்குமா? யோசிச்சு பாருங்க. ஏன் சஹாபா பெருமக்களோடு ஒப்பிடுறது விடுங்க, சில வருடங்கள் முன்பு வாழ்ந்த பழைய காலத்து மக்கள் அவங்களோட நம்முடைய மெமரி பவரை ஒப்பிட்டு பார்த்தால் என்ன கிடையாது, சமமாக இருக்காது. ஏன்னா மெமரி பவருக்கு நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு, நம்முடைய மாஹோல் எல்லாமே என்ன செய்யும், நம்முடைய அந்த மூளையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி இருக்கும் பொழுது சஹாபா பெருமக்களுடைய அந்த மரண சக்தியையும் தன்னுடைய மரண சக்தியை நினைச்சு ஒப்பிட்டு நம்ம பார்க்குறதே தப்பு. நமக்கு அடிக்கடி மறதி ஏற்படும். அதை பேஸ் பண்ணி அவங்க எப்படி பாதுகாத்தாங்களோன்னு சொன்னால் அவங்களுடைய மெமரி பவர் வேறு. இது ஒன்று பேசிக் ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்ன, அந்த சஹாபா பெருமக்கள் எல்லாருமே ஹதீஸ் அறிவிச்சாங்களா, இல்லை சஹாபா பெருமக்கள் எத்தனை பேர் இருந்தாங்களோ நபி தோழர்கள் அப்படின்ட்டு அதில் மிக குறைந்த மக்கள் தான் ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்களா? சஹாபா பெருமக்கள் நபி தோழர்கள்ட்டு யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாரும் ஹதீஸ் அறிவிச்சிருந்தா நீங்கள் கேள்வி கேட்கலாம், என்னன்ட்டு எப்படி அவங்க பாதுகாத்தாங்க மரணம் செஞ்சு, அவங்கள எப்படி பாதுகாக்க முடியும்? ஆனால் எல்லாரும் அறிவிக்கலை. மாறாக சஹாபா பெருமக்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தா ஏறக்குறைய 2 லட்சம் அது மேலே கூட இருக்கலாம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜு செய்த பொழுது 1,24,000 சஹாபாக்கள் ரசூலோடு இருந்ததாக சில செய்திகள் உண்டு. அந்த ஹஜ்ஜிலேயே, இப்போ ஹஜ்ஜுக்கு வராதவங்க, அதுக்கு முன்னாடி இறந்து போனவங்க அப்படிலாம் பார்க்கும் பொழுது 2 லட்சத்துக்கு மேலே போகலாம், அல்லாஹு ஆலம். அதில் ஹதீஸ் அறிவித்த சஹாபாக்கள் யார், ஹதீஸ் அறிவிப்பதில் தன்னுடைய பங்களிப்பை தந்த சஹாபாக்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 1000 1500 தான் இருக்குது. என்ன பர்சன்டேஜ் ஆயிடுச்ச போனால், ஒரு பேச்சுக்கு 2 லட்சம் அப்படி வச்சுக்கிட்டா அதில் 1500 சஹாபாக்கள் என்பது எவ்வளோ பர்சன்டேஜ்? 1% கூட வராது இல்லையா, 0.5 அப்படி தான் ஏதோ வரும். ரொம்ப ரொம்ப குறையும், 0.6 ரொம்ப குறைந்த ஒரு இது. அது 100 பேரில் 0.6க்கு அவ்வளோ ஸ்ட்ராங் மெமரி பவர் இருக்காதா? 100 பேரில் 100 பேரும் அறிவிச்சிட்டாங்கன்னு சொன்னால் இந்த கேள்வி வரலாம், எப்படி அவங்க மரணம் செஞ்சு பாதுகாத்தாங்க, அவ்வளோ பவர் யாருக்கு இருக்கும் அப்படின்ட்டு. அப்போது அத்தனை சஹாபாக்களில் யாருக்கு நல்ல மரண சக்தி இருந்துச்சோ அவங்க தான் ஹதீஸ் அறிவிக்கிறதுல தன்னுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு பாயிண்ட். அடுத்து என்ன, சரி அந்த சஹாபாக்களும் யாருக்கெல்லாம் நல்ல மரண சக்தி கொடுத்துருந்தானோ அந்த சஹாபா தான் அறிவித்தாங்க. யாருக்கு அந்த மரண சக்தி இல்லையோ அவங்க பயந்தாங்க ஹதீஸ் அறிவிக்கிறது. எனவே தான் ஒரு சஹாபி பேர் எனக்கு மறந்து போகுது, அந்த சஹாபி ரசூலோடு 18 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறாங்க இஸ்லாம் வந்த பிறகு. மதீனா மக்கா வாழ்க்கையில் ஒரு பகுதி, மதீனா வாழ்க்கையில் ஒரு பகுதி. ரசூலோடு அவர் 18 வருடங்கள் வாழ்ந்திருக்காரு. ஆனால் அந்த சஹாபி அறிவிச்சதா ஒரு சிங்கிள் ஹதீஸ் கூட ஹதீஸுடைய புக்ஸில் பார்க்க முடியாது. என்ன காரணமாக இருக்கும்? அபூ ஹுரைரா அதிகமாக ஹதீஸ் அறிவிச்சாங்க இல்லையா, அதிகமாக ஹதீஸ் அறிவித்த சஹாபி யார்? அபூ ஹுரைரா. அவர் ரசூலோடு வாழ்ந்த காலகட்டம் எவ்வளோ? 3 வருஷம். ரசூலோடு அவங்க வாழ்ந்தது எவ்வளோ? 3 வருஷம். ஹைபர் என்கிற போருக்கு பிறகு தான் இஸ்லாத்துக்கு வந்தார். இஸ்லாத்தை தழுவி மதீனா வந்தார், ரசூலை ஃபஸ்ட்டு மீட் பண்ணார். அதுக்கு அடுத்து 3 வருஷம் ரசூலோடு இருந்தார். அடுத்து ரசூல் வஃபாத் ஆகிட்டாங்க. சரியா? அவர் 5000க்கு மேற்பட்ட ஹதீஸுகள் அறிவிச்சிருக்காங்க அபூ ஹுரைரா. ஆனால் நான் சொல்லக்கூடிய ஒரு சஹாபி 18 வருடங்கள் வாழ்ந்திருக்காருன்னா எத்தனை செய்திகள் கேட்டிருப்பாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலாக?
எத்தனை விஷயங்கள் ரசூல் செய்வதாக கண்கூட பார்த்துருப்பாரு. ஆனால் ஒரு சிங்கிள் ஹதீஸ் கூட நபி அவர்களை செய்வதாக நான் பார்த்தேன், நபிகள் நாயகம் இவ்வாறு சொல்வதாக நான் கேட்டேன் அப்படின்ட்டு ஒரு ஹதீஸும் அறிவிக்கல. காரணம் என்ன? மேபி அவருக்கு அந்த பயம் இருந்திருக்கலாம், தப்பாக அறிவிச்சிருவேனோ, வார்த்தைகளை மாற்றிடுவேனோ, விஷயத்தை சேஞ்ச் பண்ணி சொல்லிடுவேன் என்கிற அந்த பயம் அவருக்கு இருந்திருக்கும். எனவே யாருக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சோ, நான் செய்தியை கரெக்டாக தான் அறிவிப்பேங்கிற நம்பிக்கை இருந்துச்சோ, அந்த சஹாபாக்கள் தான் தன்னுடைய பங்களிப்பை கொடுத்தாங்க. அவங்களுடைய பர்சன்டேஜ் என்னது? 0.6 அந்த மாதிரி தான் இருக்குது, ரொம்ப குறைவு. சரி, அந்த சஹாபாவும் ரசூலிடம் ஹதீஸுகளை கேட்டால், ஒரு முறை கேட்டோம் அடுத்து அப்படியே விட்டுட்டாங்க, அறிவிக்கும் பொழுது டேரக்ட் அறிவிச்சிருவாங்க, அப்படி கிடையாது. மாறாக சஹாபாக்கள் அந்த கேட்ட ஹதீஸுகளை அடிக்கடி என்ன செய்வாங்க? மீட்டெடுப்பாங்க, ரிவைஸ் பண்ணுவாங்க, பாடம் பார்த்துட்டே இருப்பாங்க. எனவே தான் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு சபையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸுகளை சொல்லிவிட்டு, அதாவது பாடம் நடத்திவிட்டு சென்று விட்டால் சஹாபாக்கள் உடனே அந்த சபையை விட்டு போக மாட்டாங்க. மாறாக அந்த சபையில் நபி சொன்ன விஷயங்களை ஒருவருக்கொருவர் சொல்லி பார்த்த பிறகுதான், சொல்லி காமிச்ச பிறகுதான் அந்த சபையை விட்டு நாங்கள் செல்வோம். அப்போ என்ன பழக்கம் இருந்திருக்கு? சஹாபா கிட்ட ரிவைஸ் செய்யக்கூடிய பழக்கம் இருந்திருக்கு. நல்ல மெமரி பவர் உள்ளவங்க தான் அறிவிச்சாங்க. அவங்களும் என்ன செய்வாங்க? அடிக்கடி ரிவிஷன் பார்ப்பாங்க. இது ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்ன? சரி, ரிவிஷன் பார்க்கறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு உடைய உதாரணம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார், நான் என்னுடைய இரவை, ஒவ்வொரு நாள் என்னுடைய இரவை 3 பகுதிகளாக நான் பிரித்து இருந்தேன். ஒரு பகுதி இரவு தொழுவதற்கு. சரி, இரவு தொழுகை வித்தர் எல்லாமே ஃபஸ்ட்டே தூங்குறதுக்கு முன்னாடி தொழுதுருவார் அபூ ஹுரைரா, இரவு தொழுகை தொழுவதற்கு. அடுத்த ஒரு பகுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளை பாடம் பார்ப்பதற்கு, ரிவிஷன் செய்வதற்கு. அடுத்த 3வது பகுதி தூங்குவதற்கு. இது தினமும் செய்யக்கூடியதை அபூ ஹுரைரா சொல்றார். நான் இரவை 3 பகுதிகளாக பிரித்திருந்தேன். அப்போது நல்ல மரணசக்தி உள்ள சஹாபா தான் ஹதீஸ் அறிவிச்சாங்க. அந்த சஹாபாவும் ஒரு முறை ஹதீஸ் கேட்டோம், அடுத்து தேவைப்படும் பொழுது தான் அறிவிக்கிற, அப்படி கிடையாது. அடிக்கடி அதை பாடம் பார்க்கறது, இதையும் கடைபிடிச்சாங்க. அதிலும் முக்கியமாக ஹதீஸுகளை அமல்படுத்தும் பொழுது, அதை மக்களுக்கு அடிக்கடி பாடமாக நடத்தும் பொழுது அந்த செய்திகள் என்ன செய்யாது? மறக்காது. குறிப்பாக அமல், நீங்களே சுய பரிசோதனை செஞ்சு பாருங்கள். சில அமல்கள் இருக்கும், அதை நம்ம கடைபிடிக்கிறது இல்லை. அது தொடர்பாக ஏதாவது சிறப்பு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஞாபகம் வராது. சரி, அதே எந்த அமலை நீங்கள் அந்த சிறப்பை கவனத்தில் கொண்டு கடைபிடிக்கிறீங்களோ வாழ்க்கையில், அதை பற்றி எப்போ கேட்டாலும் நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த சிறப்பை கரெக்டாக சொல்லிடுவீங்க, ஹதீஸில் வந்த மாதிரி. அப்போ அமல் செய்வதை கொண்டு ஹதீஸை சஹாபா பெருமக்கள் செஞ்சாங்க, பாதுகாத்தாங்க. வகீபின் அல் ஜர்ராஹ் ரஹிமுல்லா, இமாம் ஷாஃபியுடைய ஆசிரியர், அவங்க சொல்கிறாங்க, ஹதீஸுகளை பாதுகாப்பதற்கு மிக சிறந்த வழி என்ன? ஹதீஸுகளை வாழ்க்கையில் அமல்படுத்துவது. அமல்படுத்திட்டோன்னு சொன்னால் அது மறக்காது. ஸோ இப்படி பல காரணங்கள் சேர்ந்து, சரியா, நல்ல மரணசக்தி, அடிக்கடி பாடம் பார்ப்பது, அதில் ஏதாவது ஹதீஸில் சந்தேகம் வந்தால் தன்னை விட சிறந்தவரை சந்தித்து அதை குறித்து கேட்டு அதை உறுதிப்படுத்திக் கொள்வது, அதுக்கும் பல உதாரணங்கள் உண்டு. அதே போல் ஹதீஸுகளை வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவது, அதை பிறருக்கு எடுத்து சொல்வது, இதையெல்லாம் கொண்டுதான் சஹாபா பெருமக்கள் அந்த ஹதீஸுகளை பாதுகாத்தாங்க. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் எழுதுகிற பழக்கம் கிடையாது. குறிப்பாக அந்த காலத்தில் ரசூல், குறிப்பாக மக்காவை சுற்றி உள்ள பகுதி, மதீனா, அந்த இடங்களில் வெளி உலகம் பற்றி தெரியாது. ஆனால் சஹாபா வாழ்ந்த பகுதியில் பேப்பர் கிடையாது. ரசூலுடைய வாழ்க்கை, சஹாபாவுடைய வாழ்க்கையில் என்ன கிடையாது? பேப்பர் கிடையாது. எழுதி வைக்கணும்னா எதில் எழுதி வைக்கணும்? தோல், மர கட்டைகள், இதில் தான் எழுதி வைக்கணும், எலும்பு. ஸோ குரானை எழுதி பாதுகாத்துட்டாங்க. ஒவ்வொரு ஹதீஸையும் அதே மாதிரி எழுதி பாதுகாக்கணும்னு யோசிச்சு பாருங்கள், எத்தனை எலும்புகள் தேவைப்படும், எத்தனை தோள்கள் தேவைப்படும். ஸோ அதுக்காக அதிகமாக மரணம் செய்து பாதுகாப்பதை ஃபோக்கஸ் பண்ணாங்க சஹாபாக்கள். சரி, சஹாபா பெருமக்களுடைய காலம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 11 வஃபாத்தானாங்க. சரியா, ஹிஜ்ரி 11 3ஆம் மாதம் ரபியுல் அவ்வல். சஹாபாவுடைய காலம் அப்படின்னு சொன்னால் கடைசி சஹாபி இறந்தது ஹிஜ்ரி 110. சரியா, அவருடைய பேர் ஆமிர் லாஹானம். ஒரு சஹாபி மக்கால கடைசியாக வாழ்ந்து இறந்து போன சஹாபி 110 ஹிஜ்ரி, கடைசியாக இறந்த சஹாபி. ரசூலுடைய வஃபாத்துக்கு கரெக்டாக 100 வருஷம் கழிச்சு.
ஆனால் ஹிஜ்ரி 80, 90 இந்த காலகட்டத்திலேயே பெரும்பாலான சஹாபாக்கள் உலகத்தை விட்டு போயிட்டாங்க. ஹிஜ்ரி 80, 90 இந்த டைம் பீரியடில். அந்த காலகட்டம் எப்படின்னா, மதீனால ஒரே ஒரு சஹாபி இன்னும் உயிரோடு இருக்காரு, பஸ்ரால ஒரு சஹாபி இருக்காரு. அப்படி பஸ்ரால இருந்த சஹாபி தான் அனஸ் பின் மாலிக். ஹிஜ்ரி 93 93 வஃபாத்தானாங்க. பஸ்ரால இறந்த கடைசி சஹாபி அவர் தான். இந்த மாதிரி பஸ்ரால அனஸ் பின் மாலிக்ட்டு ஒரு சஹாபி இன்னும் இருக்காரு, மதீனால இன்னும் ஒரே ஒரு சஹாபி இருக்காரு, மக்கால ஒரு சஹாபி இருக்காருன்ட்டு இந்த ஹிஜ்ரி 80, 90 இப்படிப்பட்ட காலகட்டம். ஆங்காங்கே ஒரு சில சஹாபாக்கள் அப்படின்னு 4-5 சஹாபா வாழ்ந்துருப்பாங்க, அவ்வளோதான். பெரும்பாலான சஹாபாக்கள் ஹிஜ்ரி 80 அந்த காலகட்டத்தில் போயிட்டாங்க உலகத்தை விட்டு. சரியா? இதை எதுக்காக சொல்கிறேன்னா, சஹாபாவுடைய காலகட்டம் அப்படின்னா, அதிகமான சஹாபா வாழ்ந்த காலகட்டம்னா ஹிஜ்ரி 80 அல்லது 70க்கு முன்பாக உள்ள காலகட்டம் தான். அப்போ அந்த காலகட்டத்தின் கடைசி காலத்தில், அந்த காலத்தில் அனஸ் பின் மாலிக் எல்லாம் இருக்கிறாங்களே, அவங்க என்ன சொல்கிறாங்க, அனஸ் பின் மாலிக், நம்முடைய காலகட்டத்தில் மக்களுடைய பழக்கம் எப்படி மாறி வந்துருச்சுன்னா, எழுதி வைக்கலைன்னா என்ன செய்ய மாட்டோம், அந்த செய்தி கரெக்டாக தான் இருக்கா இல்லையா அப்படின்னு நாம் உறுதி கொள்ள மாட்டோம், நம்ப மாட்டோம். எழுதி வச்சாதான் ஒரு நம்பிக்கை, கரெக்டாக தான் இருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. யார்? சஹாபி சொல்கிறாங்க, அனஸ் பின் மாலிக். அது அவங்க தன்னுடைய வாழ்க்கையின் அந்த ஹிஜ்ரி 80, 90 அந்த டைமில் நடந்த ஒரு விஷயத்தை அவங்க பதிவு செஞ்சுருக்கலாம், அனஸ் பின் மாலிக். அப்போ சஹாபா பெருமக்களுடைய காலத்தில் ரொம்ப குறைவாக தான் எழுதி வைப்பாங்க, அதிகமாக மரணம் செய்வாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழக்கம் மாறி எதை நோக்கி வந்தாங்க மக்கள், செய்திகளை எழுதி வைக்கணும் கண்டிப்பாக, இல்லைன்னா மறந்து போயிடுவோம் என்கிற நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க. எந்த அளவுக்குன்னா, சஹாபியே சொல்கிறார் அனஸ் பின் மாலிக்கே, எழுதி வச்சாதான் அந்த செய்தி கரெக்டாக இருக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வரும். அப்போ காலப்போக்கில் சஹாபா பெருமக்களுடைய இந்த காலத்தில் வாழ்ந்த தாபிஈன்கள், அடுத்த தலைமுறை, அவங்க கிட்ட அதிகமாக எழுதுறோம் என்கிற பழக்கம் வந்துடுச்சு. சரியா? சரி, தாபிஈன்கள் உடைய காலகட்டத்தில் ஹதீஸுகளை கொஞ்சம் அதிகமாக எழுத ஆரம்பித்தாங்களே, அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு பணி தான் என்னது, உமர் பின் அப்துல் அசீஸ் என்கிற ஒரு ஹலீஃபா வராரு. ரொம்ப ஃபேமஸான ஒரு சிறந்த ஒரு ஹலீஃபா. உமர் பின் கத்தாப் எப்படி ஆட்சி செஞ்சாங்க 10 வருஷம், அது போன்ற ஒரு ஆட்சியை 2 வருஷம் தான் செஞ்சாங்க, அடுத்து வஃபாத் ஆகிட்டாங்க. மிக அருமையான ஒரு ஆட்சி, அதில் பல நல்ல பணிகள் செஞ்சார். அதில் முக்கியமான ஒரு நல்ல பணி என்னது, அந்த காலத்தில் இருந்த மிகப்பெரிய ஒரு அறிஞர் இமாம் ஜுஹுரி என்கிற ஒரு முஹத்திஸ். ஹதீஸ் அதிகமாக அறிவித்த சஹாபி யாருன்னு கேட்டால் என்ன சொன்னீங்க? அபூ ஹுரைரா. அந்த மாதிரி அடுத்த தலைமுறை சஹாபாக்கு அடுத்து தாபியின், தாபியின்ல அதிகமான ஹதீஸுகள் அறிவித்த தாபி யாருன்னு கேட்டால் இமாம் ஜுஹுரி, முஹம்மது பின் ஷிஹாப் அஸ்-ஜுஹுரி ரஹிமஹுல்லா. அந்த அறிஞர் அந்த காலத்தில் இருக்காரு. ஹலீஃபா உமர் பின் அப்துல் அசீஸ் என்ன செய்கிறாரு, இமாம் ஜுஹுரிக்கு லெட்டர் எழுதி அரசாணை மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களுடைய ஆதாரபூர்வமான ஹதீஸுகளை, சஹீஹான ஹதீஸுகளை எழுத்து வடிவத்தில் கொண்டு வந்துருங்க. இந்த கல்வி அழிஞ்சிரும் என்கிற ஒரு பயம் எனக்கு இருக்கு, இந்த கல்வி எங்கு அழிஞ்சு போயிருமோ என்கிற பயம் எனக்கு இருக்கு, எனவே எழுதி அதை பாதுகாத்துருங்க அப்படின்ட்டு ஒரு அரசாணை மாதிரி என்ன செஞ்சாங்க, உமர் பின் அப்துல் அசீஸ் ஹலீஃபா இமாம் ஜுஹுரிக்கு இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. சரியா? சரி, ஏற்கனவே உமர் பின் கத்தாப் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருந்தாங்க. என்ன முடிவு? குர்ஆன் எழுதி பாதுகாத்த மாதிரி ஹதீஸுகள் என்ன செய்யலாம், எழுதி பாதுகாத்துடலாம் அப்படின்ட்டு உமர் பின் கத்தாவை யோசிச்சார். உமர் பின் கத்தாவுடைய ஆட்சி காலம் எப்போ? நபி ஸல்லல்லாஹு 11 ஹிஜ்ரி வஃபாத்தானாங்க. ஹிஜ்ரி 12, 13 அபூபக்கருடைய ஆட்சி காலம். அதுக்கடுத்து 14 ஹிஜ்ரி இருந்து ஒரு 10 வருஷம் உமர் பின் கத்தாவுடைய ஆட்சி. ரசூலுடைய காலத்துக்கு மிக நெருங்கிய ஒரு ஆட்சி அது. அப்போவே உமர் பின் கத்தாப் யோசிச்சார் என்னன்ட்டு, ஹதீஸை குர்ஆனை எழுதி பாதுகாத்தது போல் ஹதீஸையும் எழுதி பாதுகாக்கலாம். சஹாபா பெருமக்களை கூப்பிட்டு மஷ்வரா செய்கிறார். குர்ஆனை பாதுகாத்த மாதிரி ஹதீஸை எழுதி பாதுகாத்துடலாமா எழுத்து வடிவத்தில்? எல்லா சஹாபா சரி ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இஜ்மா மாதிரி ஏகோபித்த கருத்தா சரின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த மஷ்வராவை, அந்த முடிவை என்ன செய்யலை, உமர் பின் கத்தாப் அமல்படுத்தலை. என்ன செஞ்சாங்கன்னா, இல்லை வேண்டாம், குர்ஆன் படிக்கிறது, ஹதீஸை மரணம் செஞ்சு பாதுகாக்கிறது, இதிலே மக்கள் பயணிக்கட்டும், எழுதி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தால் இங்கே குர்ஆனை விட்டு இந்த பக்கம் மக்கள் சாஞ்சிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயத்தால் என்ன செஞ்சாங்க, அமல்படுத்தலை. ஆனால் மஷ்வரா செஞ்சுருந்தாங்க உமர் பின் கத்தாப். ஆனால் அந்த விஷயத்தை ப்ராக்டிக்கலாக அமல்படுத்திய ஹலீஃபா யார்? அதே பேரில் உமர் பின் அப்துல் அசீஸ், உமருடைய குடும்பம் தான் சொல்லப்போனால். அவங்க இமாம் ஜுஹுரிக்கு சொல்லி, இமாம் ஜுஹுரி ரஹிமஹுல்லா குரூப் ஆஃப் உலமா, சில உலமாக்களை தன்னோடு வைத்து கொண்டு என்ன செய்வாங்க, ஊர் ஊராக போவாங்க, தெரு தெருவாக போவாங்க, கதவை தட்டி கேட்பாங்க, உங்களுக்கு நபிகள் நாயகம் சொன்ன ஆதாரபூர்வமான ஹதீஸ். ஆதாரபூர்வமான ஹதீஸ்னா என்ன?
நம்பகமான மக்கள் சொல்லி உங்களுக்கு கிடைத்த ஹதீஸாக இருந்தால் சொல்லுங்க அப்படின்ட்டு என்ன செய்வாங்க, ஹதீஸுகளை எழுதுவாங்க. இப்படி தெரு தெருவாக போய் ஒவ்வொரு கதவாக தட்டி அவங்க ஹதீஸுகளை கலெக்ட் பண்ணாங்கன்னா எத்தனை ஹதீஸுகள் எழுதியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அப்போது பிளென்டி ஆஃப் ஹதீஸுகள், நிறைய ஹதீஸுகள் எழுத்து வடிவத்தில் வந்துடுச்சு. எப்போ? தாபீன்கள் காலகட்டத்தில், குறிப்பாக இமாம் ஜுஹ்ரி ரஹிமஹுல்லா அவங்களோடு சேர்ந்து அந்த அறிஞர்கள் செய்த அந்த பணியில். அப்போது மரணம் செய்து பாதுகாப்பது என்கிற அந்த விஷயத்தை விட்டு, மரணம் செய்கிற பழக்கம் இருக்குது, ஆனால் எழுதியும் பாதுகாக்கணும் என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்த ஒரு காலகட்டம் அது. அடுத்த தலைமுறை யாரு? சஹாபாக்கு அடுத்து தாபீன் பற்றி சுருக்கமான சொன்னேன். தாபீன்களுக்கு அடுத்து தபு தாபீன். தபு தாபீனுடைய காலகட்டத்தில் இன்னும் அதிகமாக எழுதுகிற நோக்கி மக்கள் வந்தாங்க, கவனம் செலுத்தினாங்க. எழுதி பாதுகாத்ததான் உண்டு என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தாங்க தபு தாபீனுடைய காலகட்டத்தில். அந்த காலத்தில் நடந்த பணிகள், எழுதப்பட்ட ஹதீஸ் நூல்கள் அப்படின்னு பார்த்தா தான் அந்த காலகட்டத்தில் தான் வாழ்ந்த பிரபலமான இமாம்கள் அப்படின்னா யாரு? இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா. இமாம் அபு ஹனீஃபா யார்? தாபிஐயா? தாபிஐ கிடையாது. யாரு? தபு தாபிஐ. சஹாபாவை இமாம் அபு ஹனீஃபா பார்த்ததில்லை. இமாம் அபு ஹனீஃபா பிறந்தது ஹிஜ்ரி 80. ஹிஜ்ரி 80 பற்றி என்ன சொன்னேன் நான்? அந்த காலகட்டத்தில் ஆல்மோஸ்ட் சஹாபா போயிட்டாங்க. பஸ்ஸரால் ஒருத்தர் இருக்கார், அனஸ் பின் மாலிக்கு. மக்கால தான் கடைசியாக வாழ்ந்த சஹாபி, பேர் மறந்து போகுது, அபு துஃபைல் நினைக்கிறேன். அபு துஃபைல், ஆமிர் பின் ரபி அபு துஃபைல் அப்படின்னு வரும். அப்படி ரொம்ப குறைவான சஹாபா தான் இருந்தாங்க. இமாம் அபு ஹனீஃபா ஹஜ்ஜுக்கு போயிருக்கும் பொழுது அனஸ் பின் மாலிக் அங்கே வந்திருந்தாங்க, அவங்க பார்த்தாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. ஆனால் அது ஆதாரப்பூர்வமான செய்தி கிடையாது. இமாம் அபு ஹனீஃபா சஹாபி எந்த சஹாபியும் பார்க்கல. அவர் யார்? தபு தாபி. சரி, அடுத்த பிரபலமான இமாம்களில் ரெண்டாவது இமாமா யாரை சொல்லுவாங்க? அந்த பிறந்த வரிசைப்படி இமாம் மாலிக். இமாம் அபு ஹனீஃபா ஹிஜ்ரி 80 பிறந்தது. இமாம் மாலிக் 93. அனஸ் பின் மாலிக் இறந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த வருஷம் இமாம் மாலிக் பிறந்தது. அப்போ இமாம் மாலிக், இமாம் அபு ஹனீஃபா இவங்கெல்லாம் தபு தாபிஈன் என்கிற அந்த 3வது ஜெனரேஷனில் வருவாங்க. அப்போ இவங்களுடைய காலகட்டத்தில் இன்னும் அதிகமாக ஹதீஸ் எழுதுகிற பணிகள் நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா ஒரு புக் எழுதுனாங்க, ஹதீஸ் புக்கு. இந்த புக்கு பேர் யாருக்கா தெரியுமா? அஹ்சனா, முவத்தா. முவத்தா மாலிக், முவத்தா இமாம் மாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹதீஸ் புக்கு பேர் வந்து முவத்தா. இமாம் மாலிக் மட்டும் எழுதலை அந்த காலகட்டத்தில். மாறாக இமாம் மாலிக் ஹதீஸ் நூல் தொகுத்தது போல் எகிப்திலையும் லைஸ் இப்னு சஅத் என்கிற ஒரு அறிஞர் ஹதீஸ் புக் எழுதுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் கூஃபால ஒரு அறிஞர் எழுதுறாரு, பஸ்ரால ஒரு அறிஞர் எழுதுறாரு. அப்படி முக்கியமான பெரிய பெரிய நகரங்கள் அப்படி இருந்துச்சுன்னா, அப்படி அந்த நகரங்களில் ஒவ்வொரு அறிஞரும் என்ன செய்கிறாங்க? ஹதீஸ் நூலை எழுதுறாங்க. இமாம் ஜுஹ்ரி எழுதுனதுக்கும் தபு தாபியினுடைய காலகட்டத்தில் இமாம் மாலிக் போன்ற மற்ற அறிஞர்கள் எழுதுனதுக்கும் பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இமாம் ஜுஹ்ரி எழுதுனது டாபிக் வைஸா கோர்வையா அழகாக எழுதுனாங்களா அப்படி கேட்டால் கிடையாது. அங்கங்கே மக்களை கூப்பிட்டு கேட்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸுகள் சொன்னால் அதை எழுதிப்பாங்க. ஆனால் இமாம் மாலிக் எழுதுனது எப்படி? ஒரு ப்ராப்பர் புக்கு வடிவத்தில், சரியா, தலைப்புகள் போட்டு. முடிஞ்சால் நீங்கள் இன்ஷால்லா அப்ளிகேஷனில் சும்மா ஒரு பார்வை எடுத்து பாருங்கள். அரபிக்கில் முவத்தா மாலிக்னு போட்டிங்கன்னா ரெட் கலரில் ஒரு அப்ளிகேஷன் வரும். அடுத்து எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒரு புக் மாதிரி கிதாபு தஹாரா, தூய்மை தொடர்பான ஹதீஸுகள். அடுத்து கிதாபு ஸலா, தொழுகை தொடர்பான ஹதீஸுகள் அப்படின்ட்டு ஃபிக்ஹுடைய சட்டத்திட்டங்களுடைய அந்த வரிசையில் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அந்த புக்கை தொகுக்கிறாங்க. இதே போல் தான் மற்ற உலமாக்களும் இந்த காலத்தில் பணிகள் செஞ்சாங்க. ஸோ முதலாக கோர்வையாக தலைப்புகளுக்கு கீழ் சம்பந்தப்பட்ட ஹதீஸுகளை கொண்டு வருவது, அப்படி புக்கு வடிவத்தில் எழுதப்பட்ட ஹதீஸ் கிரந்தம்னு சொன்னால் அது தபு தாபீன்களுடைய காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஹதீஸ் நூல்கள் தான். அதுக்கு ஒரு உதாரணம் இமாம் மாலிக் எழுதிய முவத்தா இமாம் மாலிக் என்கிற நூல். சரி, அதுக்கு அடுத்த கட்டம் இமாம் மாலிக் ரஹிமுல்லாவுடைய காலகட்டத்தோடு ஒட்டி உள்ள காலகட்டம் தான் யாருடைய காலகட்டம்? சரி, அடுத்த பேர் சொல்லுங்க பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். பிரபலமான இமாம்களில் 4 பேரில் இமாம் ஷாஃபிஈ. இமாம் ஷாஃபியும் எழுதியிருக்கிறாங்க முஸ்னத் என்கிற பேரில், முஸ்னத் அஷ்-ஷாஃபிஈ அப்படின்னு சொல்லுவாங்க. இமாம் மாலிக் ரஹிமுல்லாவுடைய காலத்தோடு ஒட்டி உள்ள அந்த காலகட்டத்தில் இமாம் ஷாஃபி வந்தாங்க இல்லையா, இமாம் மாலிக்குடைய ஸ்டூடெண்ட் தான் அவங்க. யார்? இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா. சரி, இமாம் ஷாஃபியுடைய ஸ்டூடெண்ட் தான் அந்த 4வது பிரபலமான இமாம். யார்? இமாம் அஹ்மத் பின் ஹம்பல். இந்த இமாம்கள் வாழ்ந்த, இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் இவங்க தபு தாபீனில் கூட வரமாட்டாங்க. இவங்க யார்? அத்துபாவு தபி தாபீன், தபு தாபீனுக்கு அடுத்த ஜெனரேஷன். அந்த காலகட்டத்தில்
இன்னும் பலவிதமாக ஹதீஸ்களை எழுதுறது, பலவிதமாக யோசித்து அதுக்கு நற்பணிகள் செய்கிறது அப்படின்ட்டு பரவலாக பணிகள் செய்யப்பட்ட காலகட்டம். அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஹதீஸ் நூல் தான், ஒரு வகையான ஹதீஸ் நூல் தான் முஸ்னத் என்கிற பெயரில் எழுதப்பட்ட நூல்கள். முஸ்னத் அப்படின்ற பெயர் கொடுத்தா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, அதில் சில நூல்கள் நான் சொல்கிற இந்த வரையறைன்னு ஃபிட் ஆகாமல் போகலாம். ஆனால் முஸ்னத் சொன்னால் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு முஸ்னத் யாருடையது? முஸ்னத் இமாம் அஹ்மத், இந்த 4வது பேர் சொன்னீங்களே இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், அவங்க எழுதிய முஸ்னத் தான் முஸ்னதுகளில் ரொம்ப ஃபேமஸ். ஹதீஸ் நூல்களில் பெரிய சைஸில் உள்ள ஹதீஸ் புக் அதுதான். சரியா? அநேகமாக 20,000க்கு மேற்பட்ட ஹதீஸுகள் அதில் இருக்குது. ஆனால் அந்த ஹதீஸ் புக்குடைய ஆர்டர், வரிசை என்ன கிடையாது. கிதாபு தஹாரா, தூய்மை தொடர்பான ஹதீஸுகள், கிதாபு சலா, கிதாபு ஜகா, கிதாபு சியாம், கிதாபுல் ஹஜ் அப்படி கிடையாது. மாறாக அந்த புக்குடைய ஆர்டர் என்னன்னா முஸ்னத் அபி பக்கர். உதாரணத்திற்கு அபூபக்கர் அறிவித்த ஹதீஸுகள். அதில் தலைப்புரியதை நீங்கள் தேடி பார்த்தா ஹதீஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த சஹாபி இந்த ஹதீஸை இந்த சஹாபி அறிவிச்சாங்களா கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு பயானில் ஒரு ஹதீஸ் கேட்குறீங்க உதாரணத்திற்கு, சரியா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸை அறிவிச்சாங்க. இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்க்க விரும்புறீங்க, இந்த ஹதீஸ் உண்மையில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிச்சாங்களா அப்படி சொல்ல என்ன செய்யலாம்? எந்த புக் எடுத்து பார்க்கலாம்? முஸ்னத் அஹமத். அந்த முஸ்னத் அஹமதில் என்ன டாபிக் போகணும்? முஸ்னத் ஆயிஷா போகணும். அதை எடுத்து அப்படியே வரிசையாக படிச்சுட்டே போகணுன்னா அதில் நிறைய ஹதீஸுகள் இருக்கும். குறிப்பாக இந்த சஹாபா ஆயிஷா, அபூ ஹுரைரா எடுத்தால் நிறைய எக்கச்சக்கமான ஹதீஸ் இருக்கும். படிச்சுட்டே போனீங்கன்னா மேபி நீங்கள் கேள்விப்பட்ட ஹதீஸ் அங்கே உண்மையில் அவங்க அறிச்சிருந்தா கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அப்போ அங்கே வந்து முஸ்னத் அபி பக்கர், முஸ்னத் அபி ஹுரைரா, முஸ்னத் ஆயிஷா, முஸ்னத் அனஸ் பின் மாலிக் என்கிற இந்த ஆர்டரில் தான் அந்த ஹதீஸுகள் அங்கே தொகுக்கப்பட்டிருக்கும். அது பிற்காலத்தில் இந்த சமீப காலகட்டத்தில் ஹசருல் பன்னான்ட்டு ஒரு பேர் நீ கேள்விப்பட்டிருக்கலாம், இஹ்வான் முஸ்லிமின். அந்த நபருடைய பாட்டை நான் நினைக்கிறேன், தாத்தா, அவர் வந்து ஹம்பலி மசபை சார்ந்தவர். அவர் என்ன செஞ்சார்னா முஸ்னத் அஹமதை தலைப்பு ரீதியாக கொண்டு வந்தார். அதில் உள்ள ஹதீஸுகளை தொழுகை, நோம்பு, ஜகாத் என்கிற அந்த வடிவத்தில் கொண்டு வந்தார். பெரிய ஒரு பணி அது. சரி, இந்த மாதிரி முஸ்னத் என்கிற நூல்கள் தொகுக்கப்பட்டன எந்த காலத்தில்? தபு தாபீனுக்கு அடுத்து உள்ள காலகட்டம். சரியா? அதுக்கு எக்ஸாம்பிள் என்னது? முஸ்னத் அஹ்மத். ஓகேவா? சரி, அதே காலகட்டத்தில் எழுதப்பட்ட இன்னும் சில நூல்கள் என்னன்னு சொன்னால் அதுக்கு பேர் வந்து முசன்னஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. முசன்னஃப் ஃபர்ஸ்ட் சொன்னது முவத்தா, அடுத்து முஸ்னத், இது மூணாவது வந்து முசன்னஃப். முசன்னஃப் என்கிற பேரில் ஃபேமஸாக 2 புக் இருக்குது. முசன்னஃப் இப்னு அபி ஷைபா, முசன்னஃப் அப்துல் ரஸாக் அப்படின்ட்டு. இந்த புக்குடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, முசன்னஃப் இப்னு அபி ஷைபா உதாரணத்திற்கு இந்த புக்குடைய சிறப்பம்சம் என்னென்னா, ஹதீஸ் புக்ஸில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல் கிடைச்சிடும் இல்லையா? ஆனால் ஒரு விஷயத்தை பற்றி எப்படி சகோதரர் கேட்டாங்கல்ல, ஜிக்ருக்கு சஹாபா ஹதீஸ்னு விளக்கம் கொடுத்துருக்காங்களா? இப்படி சஹாபாவுடைய விளக்கங்கள், இந்த விஷயத்தை குறித்து சஹாபா சொன்ன கூற்று ஏதாவது இருக்கா? இந்த விஷயத்தில் சஹாபா சொன்ன ஃபத்வா ஏதாவது இருக்கா? இந்த விஷயத்தை நம்ம தேடி பார்க்க விரும்பினா எந்த புக்கை நோக்கி போகணும்? முசன்னஃப். அந்த முசன்னஃப் என்கிற புக்கில் ஹதீஸுகள் எப்படி அவங்க அறிவிப்பாங்களோ அதே அளவுக்கு சஹாபாவுடைய கூற்றுகள், சஹாபாவுடைய ஃபத்வாவை அறிவிக்கிறதுலேயும் அவங்க என்ன செய்வாங்க? கவனம் செலுத்துவாங்க. நிறைய சஹாபா, அபூபக்கர், அபூ ஹுரைரா, இப்னு உமர், இப்னு அப்பாஸ் உடைய நிறைய கருத்துகள், நிறைய ஃபத்வாக்கள் அந்த முசன்னஃப்ல நமக்கு கிடைக்கும். பெரும்பாலும் சஹாபா சொன்ன ஒரு கருத்து ஃபத்வா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது எந்த புக்கில் இருக்கும்? முசன்னஃப் இப்னு அபி ஷைபால இருக்கும். அப்போ அந்த மாதிரியான ஒரு புக்கு தான் முசன்னஃப். சரி, இதுக்கு அடுத்து உள்ள காலகட்டம் முசன்னஃப், முஸ்னத் எல்லாம் எழுதப்பட்ட காலகட்டத்துக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டம் தான் ஹதீஸ் தொகுப்பு வரலாற்றின் பொற்காலம் அப்படின்ட்டு அழைக்கப்படும் காலகட்டம். பொற்காலம், கோல்டன் இரா. சரியா? கோல்டன் பீரியட். அந்த காலகட்டத்தில் வந்த இமாம்கள் தான் யாரு? அஹ்மத் பின் ஹம்பலுடைய மாணவர் யாரு? இமாம் புகாரி. அஹ்மத் பின் ஹம்பலுடைய மாணவர் இமாம் புகாரி. ஃபேமஸான 6 ஹதீஸ் கிரந்தங்கள் இருக்குல்ல, பேரை சொல்ல முடியுமா? சிஹா சித்தான்னு சொல்லுவாங்க. ஆனால் சிஹா சித்தான்னு சொல்றதை விட குத்துப் சித்தா அப்படின்னு சொல்றது இன்னும் கரெக்ட். ஓகே, என்னென்ன பேர் அது? அந்த இமாம்கள் பேர் சொன்னாலும் ஓகே. இமாம் புகாரி ஃபர்ஸ்ட்டு, அடுத்து இமாம் முஸ்லிம், தென் அபு தாவூத், திர்மிதி, இப்னு மாஜா, நசை. அஹ்சன்துமா. ஸோ அதில் இமாம் புகாரி, இமாம் முஸ்லீம் எழுதுனது சஹி, அதை சிஹான்னு சொல்லலாம். சஹி புகாரி, சஹி முஸ்லீம். ஆனால் மற்ற 4 பேர் எழுதுனது சஹி கிடையாது. அதாவது அதில் ஸயீஃபும் மிக்ஸ் ஆகிருக்கும்.
அந்த புக்ஸில். அதுக்காக அதை சுனன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பேர்? சுனன். அப்போ இந்த 6 நூல்களும் எழுதி இமாம்கள் வாழ்ந்த காலகட்டம் இமாம் அஹ்மத் பின் ஹம்பலுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் தான். சரியா? அந்த 6 இமாம்கள் எழுதி அந்த 6 புக்ஸு அது ரொம்ப ஃபேமஸான புக்ஸ் அதுதான் சொல்ல போனால். எனவே தான் அதை கோல்டன் பீரியட்னு சொல்லுவாங்க ஹதீஸ் தொகுப்பு வரலாற்று. ஓகே, அதில் வந்து இமாம் புகாரி இமாம் முஸ்லீம் எழுதின புக் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா அல் ஜாமிஅ் அப்படின்னு சொல்லுவாங்க. அல் ஜாமிஅ் அல் ஜாமிஅ் அப்படின்னு சொன்னால் என்ன பொருள் அப்படின்னா, அந்த ஹதீஸ் புக்கில் கொள்கை தொடர்பாக தனி டாபிக்ஸ் இருக்கும். கொள்கைக்கு சரியா, சட்டத்திட்டங்கள், தொழுகையின் சட்டங்கள், ஜகாத்துடைய சட்டங்கள் அப்படின்ட்டு சட்டத்திட்டங்களுக்கும் தனி டாபிக்ஸ் இருக்கும். அதே மாதிரி அஹ்லாக் தொடர்பாக உள்ளத்தை உருக்கக்கூடிய, சரியா, அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஹதீஸுகள் அப்படின்னு தனி டாப்பிக்காக கிடைக்கும். தஃப்சீருக்கு தனி டாபிக்ஸ் அதில் இருக்கும். சிறப்புகளுக்கு சஹாபாவுடைய சிறப்புகள், மதீனாவுடைய சிறப்பு அப்படின்னு அதுக்கு தனி டாபிக்ஸ் இருக்கும். எல்லாமே கலெக்டிவாக உள்ள ஒரு புக்கு தான் என்னது? அல் ஜாமிஅ். எனவே சஹி புகாரி எடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த தலைப்பு எல்லாமே இருக்கும். சஹி முஸ்லீம் எடுத்தீங்கன்னா கொள்கையும் இருக்கும், சட்டத்திட்டங்களும் இருக்கும், அஹ்லாக்கும் இருக்கும், சிறப்புகளும் இருக்கும். சரியா? ஆனால் மற்ற 4 புக் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன சொல்லுவாங்க பேர்? சுனன். சுனன் சொன்னால் சட்டங்கள் தொடர்பான ஹதீஸுகள். சுனன் நசை, சுனன் அத்திருமீதி, சுனன் அபி தாவூத். குறிப்பாக திருமீதி விட்டு திருமீதிக்கு ஜாமியம் சொல்லுவாங்க, சம்டைம்ஸ் சுனன் கூட சொல்லுவாங்க. ஆனால் ஜாமியை விட சுனன் அதிகமாக பொருந்தும். அந்த 4 புக்கை எடுத்து பார்த்தோன்னா என்ன கிடைக்காது? அகீதாவுக்கு தனி டாபிக்ஸு பெரும்பாலும் கிடைக்காது. சரியா? சிறப்புகள் அப்படின்னு கிடைக்காம போகலாம். அதிகமான டாபிக்ஸ் எதில் இருக்கும்? சட்டத்திட்டங்கள். எனவே தான் அதை சுனன்னு சொல்லுவாங்க. இது இந்த புக்ஸ் எழுதப்பட்ட காலகட்டம் தான் அந்த இமாம் புகாரியுடைய காலகட்டம். அதனை தொடர்ந்து இன்னும் பல விதமான முஅஜம் என்கிற ஒரு புக் வந்திருக்கு. அதே மாதிரி வந்து ஜவாயித் என்கிற பேரில் புக்ஸ் எழுதியிருக்காங்க. அது பலவிதமான பணிகள். அது இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி பேசணும்னா இன்னும் டைம் எடுக்கும். அப்போ சுருக்கமாக நம்ம என்ன பார்த்துருக்குறோம்? ஆரம்ப காலகட்டத்தில் மனனம் செய்து என்ன செஞ்சாங்க? பாதுகாத்தாங்க. குறைவாக எழுதி வச்சாங்க. ஏன்னா எழுதுகிற பழக்கமே அந்த காலத்தில் கிடையாது. எழுத படிக்க தெரிஞ்சவங்களும் என்னது எண்ணிக்கையில் ரொம்ப குறைவு. ப்ளஸ் எழுதுறதுக்கு என்ன கிடையாது இப்போ அந்த காலத்தில்? பேப்பர் கிடையாது. அப்போ இவ்வளோ இதில் வந்திருக்கக்கூடிய செய்திகளை எலும்பில் தோலில் எழுதி வைக்கிறதா தான் எவ்வளோ தேவைப்படும் யோசிச்சு பாருங்கள். இந்த ரூம் அளவுக்கு எலும்பு தோலெல்லாம் தேவைப்படலாம் இந்த புக்கில் உள்ள விஷயங்களை எழுதி வைக்கிறதுக்கு. அப்போ அதெல்லாம் கஷ்டமான காரியம். அதுக்காக அதிகமாக எழுதலை, மரணம் செஞ்சு பாதுகாத்தாங்க. ஆனால் காலப்போக்கில் என்னாச்சு? எழுதியோ பாதுகாக்கணும் என்கிற அந்த தேவை வந்துச்சு. ஏன்னா எவ்வளோதான் பாதுகாக்க முடியும்? மரணம் செஞ்சு தூரமாக போக, ரசூலுடைய வாழ்க்கையை விட்டு தூரமாக போக போக மரணம் செஞ்சு பாதுகாக்கிறது கஷ்டமாயிரும். அதுக்காக எழுதி வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரும் பொழுது எழுதுறதை நோக்கி வந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு காலகட்டத்தில் எல்லா ஹதீஸையும் புக்கு வடிவத்தில் கொண்டு வந்துட்டாங்க. அந்த காலகட்டத்தை பற்றி தான் நம்ம சுருக்கமாக பேசியிருக்கிறோம். இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹத்திஸீன்கள் என்கிற அந்த உலமாக்களை ஹதீஸை பாதுகாக்கக்கூடியவர்களா அல்லாஹ் உருவாக்கினா. இந்த காலம் வரை கூட அந்த பணிகள் நடந்துட்டு தான் இருக்குது. ஹதீஸ் பாதுகாத்து வச்சுட்டாங்க எழுதி. ஆனால் அடுத்து அந்த ஹதீஸுகளை தரம் பிரிக்கக்கூடிய ஒரு வேலை இருக்குல்ல, அதில் ஆதாரப்பூர்வ செய்திகளும் உண்டு, ரசூல் சொன்னதாக புகுத்தப்பட்ட செய்திகளும் உண்டு. அதை தரம் பிரிக்கக்கூடிய பணிகள் அப்படின்ட்டு இந்த காலம் வரை கூட அந்த பணிகள் நடந்துகிட்ருக்கு. சமீப காலகட்டத்தில் ஒரு அறிஞர் என்ன செஞ்சாங்க? சஹீஹான ஹதீஸுகள் அத்தனை கிரந்தங்கள், நமக்கு தெரிஞ்ச ஹதீஸ் புக் என்னது? அந்த 6 புக்கு. அதுபோக இமாம் பைஹகியுடைய புக்கு கொஞ்சம் ஃபேமஸ்ஸு, மோஜம் கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. ஆனால் நிறைய தெரியாத பேர்கள் நிறைய இருக்குது ஹதீஸ் புக்ஸ். இது இல்லை, நிறைய இருக்குது. அது மேபி ஒரு 200 இருக்கலாம், அல்லாஹ் ஆலம், ஏறக்குறைய. ஆமாம்மா, ஃபேமஸாக இருக்கிறது 6 புக்கு. அந்த 6 புக்கு போக முஸ்னத் என்கிற பேரில் முஸ்னத் அஹமது, முஸ்னத் ஷாஃபி அப்படின்ட்டு முஸ்னத் என்கிற பேரில் நிறைய இருக்குது. மோத்தா சொன்னோம் இல்லையா, மோத்தா இமாம் மாலிக், மோத்தா என்கிற பேரில் நிறைய புக்ஸ் இருக்குது. முசன்னஃப் இருக்குது. தபரானி பலவிதமாக எழுதியிருக்காரு. அதில் முஅஜம் என்கிற பேரில் இமாம் தபரானி எழுதின அல் முஅஜம் கபீர் இருக்குது, முஅஜம் சகீர், முஅஜம் அவுசத் 3 இருக்குது. அது மாதிரி இமாம் பைஹகி எழுதின பெரிய சைஸில் அஸ்ஸுனல் குபுரா என்கிற புக் இருக்குது. அது மாதிரி இமாம் தாருகுத்தினியுடைய சுனன் தாருகுத்தினி இருக்குது. நிறைய புக்ஸ் இருக்குது. மேபி 200 கிட்ட வரலாம், அல்லாஹ் ஆலம், எனக்கு எக்ஸாக்ட் தெரியல. 200 எடுக்கலாம். எல்லாரும் சனதை வச்சு தானே ஹதீஸ் அறிவிச்சிருப்பாங்க. நான் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் கிரந்தங்கள் என்பது என்ன கிடையாது? புலுகுல் மராம் மாதிரி கிடையாது. புலுகுல் மராம் பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களே, கொஞ்சம் ஃபேமஸான பேர் புலுகுல் மராம். அந்த புலுகுல் மராம் எடுத்தீங்கன்னா அதில் அறிவிப்பாளர் தொடர் இருக்குமா?
இருக்காது. சஹாபி பேர் மட்டும் தான் இருக்கும். அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கால் கால ரசூலுல்லாஹ் அப்படி தான் இருக்கும். அது என்ன கிடையாது, ஹதீஸுடைய சோர்ஸ் கிடையாது. அது பாடம் நடத்துறதுக்கு வச்சு நடத்தலாம். ஆனால் ஹதீஸுடைய சோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஹதீஸ் கிரந்தத்தில் என்ன இருக்கணும், அந்த அறிவிப்பாளர் தொடர் இருக்கணும். அந்த புக்கை எழுதிய இமாம், உதாரணத்திற்கு இமாம் தாருகுத்தினா அவர் என்ன செய்யணும், ஹத்தசனா ஃபுலான் இன்னார் எனக்கு அறிவித்தார், அவங்க சொல்கிறாங்க ஹத்தசனா ஃபுலான் எனக்கு இன்னார் அறிவித்தார் அப்படின்ட்டு அப்படியே ரசூல் வரைக்கும் போகணும். இந்த மாதிரி சனதுள்ள புக்ஸ் தான் நான் சொல்கிறேன். அது 100க்கு மேலே 200 கிட்ட இருக்குன்ட்டு. சரியா? அப்போ எல்லாமே ஹதீஸ் புக்ஸ் தான். அதில் உள்ள ஹதீஸுகள் அப்படி எடுத்து பார்த்தா அதில் உள்ள பெரும்பாலான ஹதீஸுகள் எதில் கிடைச்சிடும், குத்துப் சித்தால கிடைச்சிடும். அந்த குத்துப் சித்தாலையும் சஹி புகாரி சஹி முஸ்லீம்லேயே ஏகப்பட்ட ஹதீஸுகள் நமக்கு கிடைச்சிடும். சஹி புகாரி சஹி முஸ்லீமில் இல்லாத சில ஹதீஸுகள் அந்த மற்ற நாளில் இருக்கும். அந்த 6லேயும் இல்லாத மற்ற ஹதீஸுகள் ஆங்காங்கே பல கிரந்தங்களில் பிரிஞ்சு இருக்கும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஹதீஸுகள் நமக்கு அந்த 6 புக்கில் கிடைச்சிடும் இன்ஷா அல்லாஹ். சரியா? ஒரு 70-80%. ஆமாம் எல்லாமே தேவை நமக்கு ஆக்சுவலி. அதுக்காக தான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு அறிஞர் அவங்க அல்ஹம்துலில்லாஹ் நம்ம படித்த மதரசாவில் உம்ராபாத்தில் தான் படித்து இஸ்லாத்தை தழுவியவர். இஸ்லாத்தை பிராமினர் இருந்தவங்க இஸ்லாத்தை தழுவி உம்ராபாத்தில் படித்தாங்க. அண்ட் தென் மதீனா யூனிவர்சிட்டி போய் அங்கே படித்தாங்க. அண்ட் ஜாமியத்துல் அஸ்ஹர் எகிப்தில் போய் படித்தாங்க. அண்ட் மதீனா யூனிவர்சிட்டியில் பிரின்சிபலாக இருந்து குலியத்துல் ஹதீஸில் படி புரிஞ்சாங்க. அவங்க கொரோனா டைமில் தான் இறந்தாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, எத்தனை ஹதீஸ் கிரந்தங்கள் இருக்கோ உலகத்தில் அவைலபிள் இருக்கோ அத்தனை ஹதீஸ் கிரந்தங்களில் இருந்தும் சஹீஹான ஹதீஸுகளை மட்டும் நான் தனியாக தொகுப்பேன் அப்படின்ட்டு எழுதி ஒரு 16 வால்யூம்ஸ் தெரியல எனக்கு. ஹதீஸுடைய எண்ணிக்கை 16,000க்கு மேலே இருக்குது. 16,000க்கு மேலே சஹீஹான ஹதீஸுகள் மட்டும் அப்படின்ட்டு தொகுத்தாங்க. அல் ஜாமிஉ ஷாமில் லில் அஹாதீஸ் ஸஹீஹா அல் காமில் என்கிற பேரில் அது அவைலபிள் இருக்குது அந்த புக்கு. ஸோ அந்த மாதிரி பணிகள் நடந்துகிட்டே இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். இல்லை போரில் எல்லாம் கிடையாது. அவங்க காலத்தில் மதீனா சுற்றியெல்லாம் போரெல்லாம் கிடையாது. இப்போ இல்லை கை இருந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா, அந்த காலத்தில் இருந்த ஒரு ஹலீஃபாவுக்கு அவருடைய இச்சைக்கு மாற்றமாக ஒரு ஃபத்வா கொடுத்துட்டாங்க. அவனுடைய இச்சைக்கு மாற்றமாக ஒரு ஃபத்வா. அது என்னென்னா, வற்புறுத்தி தலாக் கேட்டா. உதாரணத்திற்கு ஒருத்தனுடைய கழுத்தில் கத்தியை வச்சு ஒய்ஃபுக்கு நீ தலாக் சொல்லினா குத்திடுவேன் நீ சொன்னால் என்ன செய்வாங்க, தலாக். இப்படி வற்புறுத்தப்பட்ட நிலையில் தலாக் சொன்னால் அது ஆகுமாகாதா சொன்னால் ஹனஃபி மஸஹப்ல என்ன இருக்குன்னா, வற்புறுத்தி சொன்னாலும் தலாக் ஆகிரும், கவுண்ட் ஆகிரும். ஆனால் ஹதீஸில் தெளிவாக இருக்குது, வற்புறுத்தப்பட்டு நிர்பந்தமான சூழ்நிலை தலாக் அப்படின்னு மொழிந்தா அது தலாக் இல்லைன்ட்டு. அப்போ அந்த ஹலீஃபாவுக்கு தேவை என்னது, அந்த ஹனஃபி மஸஹப்ல உள்ள மாதிரி ஃபத்வா தேவை அவனுக்கு. அது ஒரு சம்பவத்தோடு ஒட்டி பார்த்தா இன்னும் கிளியராக புரியும். ஆனால் இமாம் மாலிக் ஹதீஸில் உள்ளபடி என்ன செஞ்சார், அதெல்லாம் தலாக் ஆகாது அப்படி சொன்னதுக்கு இப்படி ஃபத்வா மாற்றி சொல்லுங்க அப்படின்னு அந்த ஹலீஃபா கேட்டுக்கொள்ள அவர் நான் சொல்ல மாட்டேன், மாற்றி சொல்ல மாட்டேன், இதுதான் கரெக்டான ஃபத்வா அப்படி சொன்னதுக்கு இமாம் மாலிக்கை கூப்பிட்டு போய் அடித்தாங்க. 2 கையிலையும் கசையடி. இப்படி தொடர்ந்து இந்த ஷோல்டர்ஸில் அடித்ததுனால அந்த ஜவ் இதாகி மேபி அது அந்த மாதிரி இதாகி கீழே இறங்கிச்சு. கைகள் இறங்கினதுனால கையை தூக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் கடைசி தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி காலகட்டத்தில் அல்லாஹ் அக்பர் அல்ஹம்துலில்லாஹ் இப்படின்னு தொழுதார். இப்படி செய்ய முடியல அவங்களால. ஆனால் அதை எப்படி கொண்டு போயிட்டாங்கன்னா, இமாம் மாலிக்குடைய மஸஹப்ல கை கட்டுறது இல்லை, கையை தொங்க விட்டு தொழணும். அவர் முடியாத காரணம் அப்படி செஞ்சார் அவர். ஹம்மாம் பின் முனப்பே. ஆமாம் தாபீன்களில் நான் இமாம் ஸுஹ்ரியுடைய எக்ஸாம்பிள் மட்டும் தான் கொடுத்தேன். ஆனால் மற்ற தாபீன்கள் அப்படின்னு பார்த்தா இமாம் ஹம்மாம் பின் முனப்பே அப்படின்ட்டு ஒரு முஹத்திஸ். அவங்க அபு ஹுரைரா ரலியல்லாஹுடைய ஒரு மாணவர். சரியா? அபு ஹுரைராவுடைய மாணவர் ஹம்மாம் பின் முனப்பே. அவர் அபு ஹுரைரா அறிவித்த பல ஹதீஸுகளை நோட் புக்காக எழுதி வச்சிருந்தார். சரியா? அந்த ஹதீஸ் அவர் கையால் எழுதிய அந்த ஹதீஸ் புக் நோட் சமீப காலத்தில் ஒரு அறிஞர் ஹைதராபாத் சார்ந்தவங்க தான், இட்டாலியில் அல்லது இட்டாலியில் அவங்க ஃப்ரான்ஸில் தான் அவங்க இருந்தாங்க. ஹைதராபாத் பூர்வீகம். டாக்டர் ஹமீதுல்லான்னு நினைக்கிற பேர். அவர் என்ன செஞ்சாருன்னா, ஜெர்மனியில் அந்த புக் அவர் கிடைக்குது. ஜெர்மனியோடைய ஒரு லைப்ரரியில், சம்மந்தமே இல்லாமல் ஜெர்மனியோடைய ஒரு லைப்ரரியில். புரியல அப்படின்னா மக்தூத். ஆமாம், அவர் கையால் எழுதுனது. ஹம்மான் பின் முனப்பே என்கிற அபு ஹுரைராவுடைய மாணவர் எழுதிய அந்த பிரதி ஜெர்மனியோடைய ஒரு லைப்ரரியில் அவருக்கு கிடைக்குது. எடுத்து அவர் பழைய அரபிக்காக இருக்கும், கஷ்டம் படித்து பார்க்குறது. அது படிக்கிறவங்க இருக்கிறாங்க இன்றைக்கி கூட. அதை படித்து பார்த்தா ஹம்மாம் பின் முனப்பே எழுதியதாக அவருக்கு தெரியுது.
அதில் எழுதப்பட்ட செய்திகள் அவர் என்ன செய்கிறாரு, வாசித்து அதை அவர் இது பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணுறாரு. சரியா, இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது பப்ளிஷ் பண்ணது டைரெக்டாக எங்கேருந்து எடுத்தது, ஹம்மாம் பின் முனப்பியோடைய நோட்லேருந்து எடுத்தது. சரி, அதே ஹம்மாம் பின் முனப்பி என்ன செஞ்சுருப்பாரு, அதை வாயால் அறிவிச்சிருப்பார் இல்லையா, அடுத்த ஜெனரேஷனுக்கு அவங்க அடுத்த மக்களுக்கு அறிவிச்சிருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி அந்த தொடரில் ஹம்மாம் பின் முனப்பே அபூ ஹுரைரா அறிவித்ததாக சொல்லக்கூடிய அந்த ஹதீஸுகளை பிற்காலத்தில் இமாம் புகாரி, முஸ்லிம் அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக முஸ்னத் அஹமதில் இமாம் அஹமத் பின் ஹம்பல் அத்தனை ஹதீஸுகளும், இந்த புக்கில் உள்ள அத்தனை ஹதீஸுகளும் இமாம் அஹமத் பின் ஹம்பல் அறிவிச்சிருக்கிறாங்க முஸ்னத் அஹமதில். சரியா, அப்போ அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்து படித்து இவங்க பப்ளிஷ் பண்ண அந்த ஹதீஸுகளையும் முஸ்னத் அஹமதில் உள்ள ஹம்மாம் பின் முனப்பி அறிவித்த அதே ஹதீஸுகளை ஒப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குது, ரெண்டுமே சேமாக இருக்குது. ஆனால் இத்தனைக்கும் இது அவங்க எழுதி வச்ச நோட்லேருந்து பார்த்து எடுத்தது. ஆனால் முஸ்னத் அஹமதில் உள்ளது அப்படி கிடையாது. அவங்க மரணம் செஞ்சு அடுத்தவங்க சொல்லியிருப்பாங்க. அவங்க மரணம் செஞ்சு அடுத்த தலைமுறைக்கு மரணம் செஞ்சதை தான் எடுத்து சொல்லியிருப்பாங்க. அப்போ மரணம் செஞ்சு பாதுகாத்தாலும் எவ்வளோ பர்ஃபெக்டாக பாதுகாத்தாங்க என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. சரியா, ஹம்மாம் பின் முனப்பே உடைய நோட்டை வச்சு எடுத்தது. அந்த மாதிரி தாபீன்களில் இன்னும் சில பேர் இருக்கிறாங்க ஹதீஸை எழுதி வச்சவங்கெல்லாம். இல்லை ஷியாங்கிற ராஃபியோதாங்கிற குரூப்பை உருவாக்கணும் இல்லையா. அப்போ இந்த டைமில் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி இருந்துச்சு. அவங்க என்ன செஞ்சாங்க, டைரெக்டாக இப்படி யாரெல்லாம் அலியை அல்லான்னு சொல்கிறாங்களோ, அலி அல்லான்னு சொல்கிறவங்க இருந்தாங்க இப்போ ராஃபியோதாவில். அவங்க கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க, இப்படியா சொல்லக்கூட தௌபா செய்யுங்க அப்படி சொல்லும் பொழுது அப்துல்லா பின் சபா பற்றி நான் படித்த செய்தி என்னென்னா, அவன் சரி நான் திருந்திடுறேன், நான் செஞ்ச தப்பு அப்படின்ட்டு எஸ்கேப் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லப்படுது. அதில் அவன் குரூப்பில் இருந்த சில பேர் தான் இல்லை நீங்கள் அல்லா தான் சொன்னதுக்கு அவங்கள எரிச்சாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு எரிச்சாங்க. ஆனால் எரிச்சவங்களில் இவன் இல்லை, அநேகமாக அப்துல்லா பின் சபா அவன் தப்பிச்சு போயிட்டான். அப்படிதான் இருக்கு. இல்லை இல்லை, அப்துல்லா பின் சபா அதில் வரமாட்டான். அவனுடைய பேச்சு கேட்டு வழிகட்டு போனவங்க சில பேர். மேபி பிற்காலத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி தூக்கிலிடப்பட்ட சமயம் ஏதாவது நடந்திருக்கலாம், அது எனக்கு தெரியாது. அவன் எப்படி நார்மலாக இறந்தானா இல்லை தூக்கிலிடப்பட்டான்னு தெரியல எனக்கு. எல்லாம் வரும் இது ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தோன்னா, இப்போ ஏதாவது ஆட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொன்னால் ஓகே, எந்த ஹதீஸில் நீங்கள் ஆட் பண்ணதா சொல்கிறீங்க, நீங்கள் காட்டுங்க, ஒரு எக்ஸாம்பிள் காட்டுங்க அப்படி கேட்கணும். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் காட்ட முடியாது ஃபஸ்ட்டு. சரி, ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்கன்னா அதே ஹதீஸு மற்ற பல புக்ஸில் இருக்கும்ல, எடுத்து பார்க்கணும். எடுத்து பார்த்தோன்னா வார்த்தைகள் லைட்டாக மாறலாம். ஏன்னா ரிவாயத் பில் மானா என்பது அனுமதிக்கப்பட்டது. ஆனால் ஓவரால் அந்த கோர் மீனிங் ஒன்றா தான் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இப்படி பார்க்கும்பொழுது இதில் கூட்டல் குறைத்தல் நடந்திருக்கு அப்படின்னு சும்மா வாதம், அது ப்ரூஃப் பண்ண முடியாது. கியாமத்துக்கு 2 நாள் முன்னாடி இருந்து உன காஃபி இருக்கு குறைவது இல்லை. ஃபிரௌனுக்கு அவ்வளோ அப்போ இது சிம்பிளாக சொல்லதா இருந்தா இந்த 1 நாள் 2 நாள் 1 வருஷம் 2 வருஷம் இதெல்லாம் யாருக்கு? இதெல்லாம் நமக்கா இல்லை அல்லாஹ்வுக்கா? இந்த டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதாவது இந்த 24 மணி நேரம் இரவு பகல் இதெல்லாம் எல்லாம் படைச்ச பேர் தான் வந்திருக்கு. அதெல்லாம் இல்லாமலும் இருந்துச்சு இல்லையா. அப்போ இந்த டைமுடைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே படைப்பினங்களுக்கு தான், நல்லா கிடையாது. அப்போது நாம் நம்முடைய இந்த டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சு நம்ம யோசிக்கிறோம். இவனுக்கு 1 நாள் தண்டனை, அவனுக்கு ஃபிரௌனுக்கு மட்டும் அவ்வளோ கியாமத் வரைக்கும் ஒரு 4000 வருஷம் இருக்கும் போல இருக்கே, அவனுக்கு அவ்வளோ தண்டனை, கடைசியாக வந்த காஃபியருக்கு குறைவான தண்டனை அப்படின்ட்டு நம்ம அந்த நமக்குள்ள டைம் டியூரேஷன் வச்சு நம்ம பேசுகிறோம். ஆனால் அல்லாஹ்வுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. அந்த நாம் யோசிக்கிற 1 நாளாக அல்லாஹ் 1000 நாளாக கூட ஆக்கிடுவான் இல்லையா. நாம் 1000 நாளாக நினைக்கிறத அல்லாஹ் 1 நாளாக ஆக்கிடுவான் இல்லையா. மேராஜில் ரசூல் போயிட்டு வந்தாங்க. அவங்க போயிட்டு வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் பயணம் இருந்திருக்கும். 10 மணி நேரம் 12 மணி நேரம் பயணமாக இருந்திருக்கும் போல இருக்குன்னு நினைப்போம். ஆனால் ரசூல் உலக ரீதியாக போயிட்டு வந்தது பார்த்தா எவ்வளோ, அது இரவின் ஒரு பகுதி. அப்போது அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் அல்லாஹ்வுக்கு கிடையாது. அல்லாஹ் நாடினா கொஞ்சம் டைமை அதிகமாக்கிடுவான், அதிகமான டைமை. ஸோ மொத்தத்தில் அல்லாஹ் ரொம்ப மோசமான காஃபியருக்கு குறைந்த தண்டனை, கடைசியில் அட்டு சுமாரான காஃபியருக்கு அது அப்படி கிடையாது. அல்லாஹ் நீதமானவன். ஆமாம், நான் அடுத்து அதான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி இந்த மாதிரியான கேள்விகளில் கவனம் செலுத்தாமல் மற்ற பல தேவையான விஷயங்களுக்கு அதை வெள்ளி போடுறதுக்கு அனுமதி இருக்குது அப்படின்ட்டு பேசிக்காக நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம் ஆண்களுக்கு அப்படின்ட்டு. ஆனால் அது அப்படியே பொதுவான ஒரு அனுமதியா அப்படி கேட்டால் அப்படி அதை பொதுவாக எடுத்துக்க முடியாது. மோதிரம் போடலாம். அந்த மோதிரத்தில் என்னது, இந்த சுண்டு விரலா இது அதான் நான் சொல்ல வரேன். மோதிரம் போடலான் இருக்கு. ஆனால் மோதிரம் எதில் போடணும், இந்த விரல்லையும் இந்த விரல்லையும். இந்த ரிங் ஃபிங்கர்னு சொல்லுவாங்க. அந்த ரசூல் போட்டது இந்த விரலில், சரியா, இந்த விரல்லையும் போடலாம்.
ஆனால் இந்த விரல்களில் போடக்கூடாது என்கிற ஆமாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த விரல்களை போடுறதுக்கு தடை இருக்குது ஆண்களுக்கு. பெண்கள் போட்டுக்கலாம் போட்டுருக்கு இன்ஷா அல்லாஹ். அப்போது மோதிரத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த இதில் போடக்கூடாதுங்கிற ஒரு தடை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து மோதிரம் போடலாம், அதாவது வெள்ளி யூஸ் பண்ணலாம்னா வெள்ளி தொடர்பாக எல்லாமே போட்டுக்கலாம், அப்படி கிடையாது. அப்போது இன்னொரு ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீஸை வந்து ஒரு ஜென்ரலாக நிறைய விஷயங்களில் வந்து சட்டத்தை எடுக்கிறதுக்கு அந்த ஹதீஸை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அது என்னென்னா, ஆண்களுக்கு ஒப்பாக நடந்து கொள்ளும் பெண்களையும் பெண்களுக்கு ஒப்பாக நடந்து கொள்ளும் ஆண்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார். அப்படி வருது இல்லையா, அப்படி வரும் பொழுது கழுத்தில் செயின் போடுறது யாருடைய அலங்காரம்னா பரவலாது பெண்களுடைய அலங்காரமாக தான் பார்க்கப்படுது. அப்படி இருக்கும் பொழுது வெள்ளி அனுமதிக்கப்பட்டது என்பதை பேஸ் பண்ணி நம்ம பேசக்கூடாது, செயின் போட்டுக்கலாம் அப்படி எடுத்துக்க முடியாது. ஏன்னா இது பெண்களுடைய அலங்காரத்தில் வருது. அந்த ஹதீஸை அடிப்படையாக கொண்டு இதை தவிர்த்துக்கணும். டைரெக்டாக என்ன ஹதீஸ் காட்ட முடியாது, செயின் கழுத்தில் சில்வர் செயின் போடாதீங்க அப்படி ஹதீஸ் பார்க்க முடியாது. ஆனால் இந்த ஹதீஸ் வந்து பல சட்டங்களுக்கு தீர்வு சொல்லக்கூடிய ஹதீஸ். இது மற்ற சமூக மக்களுக்கு ஒப்பாக நடந்து கொள்ளக்கூடாது அந்த ஹதீஸு, இதெல்லாம் வந்து நிறைய இஷ்யூஸ்க்கு ஆன்சர் கொடுக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்படி பார்க்கும்பொழுது கழுத்தில் செயின் போடுறது, இல்லை கையில் வளையல் போடுறது, இல்லை காலில் ஏதாவது கொலுசு மாதிரி போடுறது, இதெல்லாம் வந்து பெண்களுடைய அலங்காரத்தில் வருது. அதுக்காக சில்வராக இருந்தாலும் அதில் நாம் இதெல்லாம் நினைக்கக்கூடாது, போடக்கூடாது. அப்போ மிஞ்சிருக்கிறது மோதிரம் மட்டும்தான், மோதிரம் மட்டும் போட்டுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் எந்த தோட்டத்தை பற்றி பேசுகிறீங்க தெரியல, ஆனால் ஆன்சர் சொல்லிடுறேன். அப்புறம் ஜென்ரலான ஒரு ஆன்சர் என்னென்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொந்தமானது அப்படின்ட்டு எது இருந்திருந்தாலும், அது ஒரு நிலமாக இருக்கட்டும், இல்லை தோட்டமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ரசூலுடைய வஃபாத்துக்கு பிறகு அது காமன் முஸ்லீம்ஸுக்கு அது போயிடும், பைத்துல் மாலுக்கு போயிடும். ஆமாம், இன்ஹெரிட்டன்ஸில் அது வராது, வராது அது. ஆமாம், இன்ஹெரிட்டன்ஸ் வரதா இருந்தால் அடுத்தடுத்து ரசூலுடைய வம்சத்தில் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது இன்ஹெரிட்டன்ஸில் வராது, அது ஆக்சுவலி அது பைத்துல் மாலுக்கு சொந்தமானது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க இந்த இமாம்களை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், யாராவது ஒரு இமாமை கண்டிப்பாக பின்பற்றி நடக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களே திருப்பி ஒரு கேள்வி கேட்கணும். சரி, நீங்கள் இமாமை தான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண சொன்னீங்களே, அந்த இமாம்கள் வந்து எங்களை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னதா ஏதாவது ஆதாரம் காட்டுங்க அப்படி கேட்டு பார்க்கணும். உங்கள் கருத்துக்கே வரேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த இமாம்களுடைய கூற்றுப்படி தான் நடக்கணும். சரி, அந்த இமாமுடைய கூற்று ஏதாவது காட்டுங்க, என்ன தான் ஃபாலோ பண்ணணும், காட்ட முடியாது. அந்த இமாம்கள் என்ன சொல்லியிருக்காங்க, சொல்லப்போனால் ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்னுடைய கருத்து ஆதாரபூர்வமான ஹதீஸோடு முரண்பட்டால் என்னுடைய கருத்தை தூக்கி எறியுங்கள், ஆதாரபூர்வமான ஹதீஸுகளை பின்பற்றுங்கள். இதுதான் குர்ஆன் ஹதீஸுடைய அழைப்பு, இதுதான் அந்த இமாம்களுடைய அழைப்பு சொல்லப்போனால். அப்போ இந்த யாராவது ஒரு இமாமை ஃபாலோ பண்ணுங்கிற கருத்து வந்து 4ஆம் நூற்றாண்டில் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. அந்த இமாம்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட அப்படி சொல்லலை, ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லலை. எனது இமாம்கள் நான் சொன்னேன் இல்லையா, 80 ஹிஜ்ரி இமாம் அபு ஹனீஃபா பிறந்தது, 93 ஹிஜ்ரி இமாம் மாலிக், 150 ஹிஜ்ரி இமாம் ஷாஃபி பிறந்த ஆண்டு, 179 ஹிஜ்ரி இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் பிறந்தது. அப்போ அந்த இமாம்கள் எல்லாம் ஒரு 250 ஹிஜ்ரிக்குள்ளே இறந்து போயிட்டாங்க, 4 பேருடைய வாழ்க்கை போயிருச்சு. அப்போ அதுக்கு அடுத்து ஒரு 100 வருஷம் அல்லது 150 வருஷம் கேப்புக்கு பிறகு தான் யாராவது ஒரு இமாமை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், மஸஹபை ஃபாலோ பண்ணணும் நீங்கள் கருத்தே தோன்றிச்சு. அப்போ அது பிதத்தான கருத்து, அது இதுவே கிடையாது. சரி, இந்த இமாம்களை ஏன் ஃபாலோ பண்ணணும், அவங்க தான் ஸ்டார்டிங்கில் வந்தாங்க, அவங்க தான் கரெக்டாக புரிஞ்சுப்பாங்கன்னா, அவங்கள விட முன்னாடி வந்தவங்க தானே அபூபக்கர், உமர். அப்போ யாராவது ஒரு சஹாபியை ஃபாலோ பண்ணுங்களேன், ஏன் இந்த பின்னாடி வந்த இமாம்களை சொல்கிறீங்க? அப்போ அபூபக்கர் இப்போ உமரை ஃபாலோ பண்ணுன்னா, இல்லை அவங்க எல்லா விஷயத்திலும் கருத்து சொன்னதாக பார்க்க முடியாது, அவங்க தெரியாத ஹதீஸுகள்னா சேம் இது வந்து அந்த இமாம்களுக்கும் அப்ளை ஆகும், அவங்களுக்கும் சில ஹதீஸுகள் கிடைச்சிருக்காது. சரியா, பிற்காலத்தில் உள்ளவங்களுக்கு அந்த ஹதீஸு கிடைச்சிடும். ப்ராக்டிக்கலாக அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது. இது தனி டாபிக், ஒரு பெரிய டிஸ்கஷன் போகும்.